இன்றைய எமது கதைப்பமா நிரலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், உங்களுக்கு தெரியும், எமது கதைப்பமா நிரலையில் நாங்கள் ஒரு பிரமுகரை அழைத்து வந்து உங்களோடு கதைக்க வருவது வழக்கம். அந்த வகையில் நான் இன்று ஒரு முக்கியமான பிரமுகருடன் வந்திருக்கின்றேன். அவர் ஐக்கிய அமெரிக்காவில் இருந்து வருகின்றார். உங்களோடு கதைப்பதற்காக, நேரலையில் கதைப்பதற்காக வருகின்றார். அந்த வகையில் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால், அவர் சிராஜ் சலாஹுதீன் என்ற ஒரு தொழிலதிபர். இப்போது அமெரிக்காவில் வசித்து வருகின்றார். ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான விடயத்தை செய்ய விரும்புகின்றார், செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். எனவே அது பற்றி பேச வேண்டும். இன்னும் அவர் ஒரு தொழிலதிபராக இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் எப்படி செய்கிறார், எப்படி தொழிலதிபர் ஆனார் போன்ற விடயங்களை நான் பேசுவதன் மூலம், கதைப்பதன் மூலம் அவரிடமிருந்து பல தகவல்களை பெற்று எமது சமூகத்துக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு நோக்கில் இந்த கதைப்பமா நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் இந்த நேரலையில் இணைந்து கொள்ளலாம். இது நேரலையாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எனவே நானும் இது ஒரு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. இப்போது நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் அமெரிக்காவிலிருந்து கதைக்கப் போகின்றார். எனவே நாங்கள் இருவரும் கதைக்கும் போது நீங்களும் எங்களோடு எங்கிருந்தாவது, இலங்கையிலிருந்து அல்லது ஐரோப்பாவிலிருந்து எங்கிருந்தும் நீங்கள் தாராளமாக கதைக்கலாம். உங்களது கேள்விகளை கேட்கலாம். உங்களது கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அதனால் தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஒளிப்பதிவு செய்யாமல் நேரிலேயே செய்கின்றேன். எனவே இணைந்து கொள்ளுங்கள் எமது நிகழ்ச்சியோடு. இப்போது அங்கு காத்திருக்கிறார் சலாத் ரைடர் காத்திருக்கிறார். சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், சோமா இருக்கிறேன் மாஷாஅல்லாஹ். அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ எங்களை இன்வால்வ் பண்ணதுக்கு. இதுக்கு சிராஜ் சலாஹுதீன், ஆனால் அவரை சலாத் ரைடர் என்று அழைப்பதற்கு தான் அவருக்கு மகிழ்ச்சி போல தெரிகிறது. நான் சிராஜ் சலாஹுதீன் என்று தான் வைத்திருந்தேன். அவர் அந்த பேரை மாற்றியிருக்கிறார், சலாத் டிரைவர் என்று. சரி, நாங்கள் அதை பற்றி பேசுவோம். சிராஜ், உங்களை சிராஜ் என்று அழைப்பது சரியா அல்லது சலாஹுதீன் என்று அழைப்பது சரியா? நீங்க சிராஜ்னு கூப்பிடல. சிராஜ் வந்து எங்க ஃபேமிலி எல்லாம் சிராஜ் தான் கூப்பிடுறேன். ஆனா சலாஹுதீன் இல்ல சலான்னு கூப்பிடுற வந்து என் ஸ்கூல் மேட்ஸ் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் பிசினஸ் ஆட்கள் சலான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப நான் சிராஜ்னே கூப்பிடுறேன். சரி, ஓகே. சிராஜ், முதல்ல வந்து நிகழ்ச்சிக்கு வருபவர்களிடம் நான் வலிமையாக கேட்கிற ஒரு கேள்வி, இது எல்லாரிடமும் கேட்கிற ஒரு கேள்வி. பொதுவா என்னென்றால், இப்போ நீங்க சிராஜ் சலாஹுதீன் வந்து இப்போ நீங்க ஒரு பைக் ரைட்ல போறீங்க, சில விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் சொல்ல தெரியாது, நீங்கள் ஒரு அரசியலுக்கு போகலாம், அரசியலிருந்து அமைச்சராகலாம், அமைச்சராகி இன்னொரு 10-15 வருஷத்துல நீங்க ஒரு உப ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதி பதவிக்கு கூட போகலாம். வேண்டாம், நீங்க இருக்கிறது அமெரிக்காவில், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சலாஹுதீன் என்னோட தான் படிச்சாரு, என்னோட தான் எங்களோட ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் வந்து நான் ஏற்கனவே இதுல பதிஞ்சு வச்சிருக்கிறது, ஓகே, சலாஹுதீன் எங்க பிறந்தாரு, எங்க படிச்சாரு, அவரோட உம்மாவோட பேர்கள் போன்ற விஷயங்களை நான் பதிஞ்சு வச்சிருக்கிறேன். வழக்கம் ஒரு விக்கிபீடியா மாதிரி. சலாஹுதீன் அங்க பேட்டி கொடுத்திருக்கிறார், அங்க அது நிச்சயமா சொல்லியிருப்பாருன்றதுக்காக முதல்ல அதை சொல்லிட்டு நிற்போம். உங்களோட பிறந்த ஊர், படிச்ச பாடசாலை, உம்மாவோட பேர், இதை நான் கேட்கிறேன். அதை தாண்டி வேற ஏதாவது சொல்ல விரும்புவீங்கன்னா நீங்க சொல்லலாம். ஓகே, உங்களோட சொல்லுங்க, உங்களோட எங்க பிறந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து அரசியல்ல வரமாட்டேன், அது கொஞ்சம் சொல்லி தரேன். அது அப்படித்தான் நிறைய பேர் சொல்றாங்க, வரமாட்டேன் வருவாங்க. அரசியல் செஞ்சுட்டு தான் வந்தேன் அமெரிக்காக்கு. நம்ம பேருக்கு என்னை தெரிஞ்சவங்க தெரியும். நம்ம அரசியல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் அமெரிக்காவுக்கு. ஆனா அரசியல்ல கட்டாயம் நான் வரமாட்டேன், ஃபார் ஷுர். நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், அது யாரு இருந்தாலும் பரவாயில்ல. ஆஸ் அ பிசினஸ் மேன், இப்போ இங்க ஸ்டேட்ஸ்ல வந்து சீனியர் பிரசிடென்ட் வந்த நேரம் நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறோம். நாங்க யாரும் எந்த இது பார்க்க மாட்டோம். வி சப்போர்ட் ஆஸ் அ ஸ்ரீலங்கா. அடுத்து வந்து என் பேர் சிராஜ் சலாஹுதீன். நான் ஃபர்ஸ்ட் வந்து முகமது சிராஜ் சலாஹுதீன் தான் வரேன். நான் பிறந்தன் வந்து கொலம்போ 14ல. அதுல தான், அங்கதான் நான் பிறந்தேன். ஒரு எங்களோட மாமா வீட்டுல தான் பிறந்தேன். அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் வளர்ந்தேன் வந்து ஸ்லேவ் ஐலண்ட்ல, கொலம்போ 2ல தான் நான் வளர்ந்தேன். ஓகே, ஓகே. நான் படிச்சே வந்து கேரி காலேஜ்ல. ஓகே, கேரி காலேஜ் அட்வான்ஸ் சர்வீஸ் கேரி காலேஜ் செஞ்சுட்டு அது பிறகு நான் ஆஸ்திரேலியால சிட்னிக்கு இருந்தேன். சிட்னில வந்து நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செஞ்சேன். அங்க எங்க ஊர்ல எல்லாம் இருந்திருக்கீங்க. ஓகே, சிட்னில இருந்திருக்கிறேன். ஓகே, ஓகே, ரைட். ஓகே, சரி. அப்போ இப்போ உங்களோட ஊர் வந்து அமெரிக்கால எங்க இருக்கிறீங்க? அமெரிக்கால நினைக்கிறேன் நியூயார்க்ல இருக்கிறேன். நியூயார்க்ல வந்து லாங் ஐலாண்டுக்கு ஒரு ஐலாண்ட் உண்டு, அதுல தான் இருக்கிறேன். ஓகே, ஓகே, லாங் ஐலாண்ட். சரி, ஓகே. சிராஜ் சலாஹுதீன்
நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க? நான் அமெரிக்காவுக்கு இங்க வந்து ஒரு 26 இயர்ஸ்க்கு முந்தைய அமெரிக்காவுக்கு வந்தேன். ஆனா அதுக்கு முந்தைய நான் வந்திருக்கிறேன். ஒரு 2, 3 தடக்க நான் வந்து போயிருக்கிறேன். பிசினஸ்க்கு வந்து ம்ஹ்ம். போயிருக்கிறேன். ஓகே, ஆனா 25, 26 வருஷம் முந்தி நான் அமெரிக்காவுக்கு மைக்ரேட் பண்ணேன். ஓகே, ஓகே. ஏன் என்ன காரணம்? என்ன என்ன உங்கள மைக்ரேட் பண்ணணும்னு தூண்டியது எது? ஹானஸ்ட்லி எங்கட பிசினஸ் இங்க ஸ்ரீலங்கால. நானும் இங்க டெல்லியும் தான் இருந்தோம். அப்ப எங்க தம்பி அவர் கொஞ்சம் யங்கா இருந்தாரு. அதுக்கு அவரும் ஜாயின் பண்ணாரு. ம்ஹ்ம். ஆம், நான் பிசினஸ் செஞ்சு எனக்கு கொஞ்சம் சிலதுக்கு ஏன் ஐடியா என் டெல்லியில வாப்போட ஐடியா கொஞ்சம் பிடிப்படாது. அப்புறம் ம்ஹ்ம். ம்ஹ்ம். எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லா வாப்பு மக்களுக்கும் வாரது தானே. இல்ல ஐ லவ் மை ஃபாதர் மாஷா அல்லாஹ். பட் அந்த ம்ஹ்ம். அந்த அந்த நேரம் வந்து ஏன் இல்ல, ஐடியா இல்ல. அந்த ஐடியா மகன்மார் வாப்புமார லவ் பண்ணுவாங்க. வாப்புமார் மகன்மார லவ் பண்ணுவாங்க. சரி. ஆனா அவங்க 2 பேரையும் அந்த ஜெனரேஷன் கேப்ன்றதுக்குள்ள ஒரு நிறைய That's right. வித்தியாசங்கள் இருக்கு. எஸ். ஸோ பட் எனிவே அந்த நேரத்துல வந்து நான் ஐடியா பண்ண வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு இருப்பேன். அமெரிக்காவுக்கு வந்தேன். வந்தோடனே ஐ ம்ஹ்ம். ஸ்டார்டட் த சேம் பிஸ்னஸ். ம்ஹ்ம். என்ன பிசினஸ் சொல்ல விரும்புறீங்களா? ஓ யா ஷூர். நாங்க வந்து ஈவென்ட் பிளானிங். நாங்க இங்க கொலம்பியால வந்து எங்களோட கேன் ஃபர்னிஷிங் ஹவுஸ் நாங்க தான் லீடிங் ஃபர்னிச்சர் ரெண்டல்ஸ். லைக் ஓகே. மோர் தென் 100 இயர்ஸ் மை கிராண்ட் ஃபாதர்லேருந்து ஸ்டார்ட் ஆகினேன். அது பிறகு எங்கள் ம்ஹ்ம். ஃபாதர் அப்புறம் நாங்கள் செஞ்சோம். இப்போ எங்கள் தம்பி இருக்கிறாரு. இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற சொல்லிட்டு தம்பி அங்கே பார்த்து கொண்டிருக்கேன். பட் ஸ்டில் வி ஆர் த பார்ட்னர்ஸ். ஓகே. அமெரிக்காவில் வந்து இதே பிஸ்னஸ் சேம் பிஸ்னஸை நான் கண்டினியூ பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனால் ம்ஹ்ம். அதில் எக்ஸ்ட்ரா 2, 3 விஷயம் நாங்கள் எட் பண்ணோம். லைக் வெட்டிங் டெக்கரேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எல்லாத்தையும் அடுத்து ப்ளஸ் வீடியோவில் நாங்கள் மிச்சம் வந்து கோஆப்ரேட் பிஸ்னஸ் ஏரியா. ஓகே. கோஆப்பரேட்டிவ். Corporate events and political events also we do. Political events even example any embassy like say example இவங்களுடைய பங்களாதேஷ் லைக் இவன் அவங்களோட பிரசிடென்ட் அசினா அவங்க யாரை வரப்போக்கில் மொஹின் கான் அசினா தான் அவங்க அரேஞ்ச் பண்ணுறேன். ஈவன் எங்களோட ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு முச்ச விஷயம் நான் செஞ்சுக்கிறேன். எங்கள் எனக்கு தான் முச்சம் சாமான் எங்கள்கிட்ட இருக்கிறேன். ஓகே, ஓகே. அதனால இந்த நாங்க உங்களோட விஷயத்துக்கு வருவோம். இந்த ரைடர் விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு முன்னால நீங்க சொன்னீங்க இந்த இவென்ட் பிளானிங்னு சொல்லி சொன்னீங்க. நான் நினைச்சேன் இந்த இவென்ட் பிளானிங்ன்றது ஒரு புதிய பிசினஸ் அது. ஆனா நீங்க சொல்றீங்க ஒரு 100 இயர் ஓல்ட் பிசினஸ்னு சொல்லி. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இலங்கையில இந்த இவென்ட் பிளானர்ஸ் பிசினஸ்ன்றது எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி இது நடந்திருக்குன்னு சொல்லுங்க. அதை பற்றி கேட்போம். எங்களோட அப்பா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ரெண்ட் பண்றேன். அந்த காலத்துல இருந்த இந்த எனக்கு நினைக்க அந்த தவற டென்ட் அடுத்து சேர்ஸ் அண்ட் ஓகே, ஓகே. ஃபுட் அதெல்லாம் ரெண்ட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஓகே. அப்புறம் வேற பிசினஸ் இருந்துச்சு. ஆனா இது வந்து ஒன் ஆஃப் த பிசினஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அந்த காலத்துல இருந்து. ஆனா அதாவது அது இந்த வெட்டிங் சப்ளைஸ் மாதிரி. கேட்கல சாரி என்ன வெட்டிங் சப்ளைஸ் மாதிரி. அதாவது வெட்டிங் அந்த சப்ளைஸ் chairs. எல்லாமே அது வந்து மிச்சம் பேருக்கு தெரியும். கேன் ஃபர்னிஷிங் ஹவுஸ் தான் கோயம்புத்தூர்ல வந்து யூ நேம் இட் லாட் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நான் வந்து இங்க எம்பசில இருந்து ஈவன் ஒன் ஆஃப் த பிரசிடென்ட் நான் பேசுகிறப்போ கேன் ஃபர்னிச்சர்ஸ் ஓ அப்படி தண்ணு அப்படி பொடிக்காலிருந்தா தண்ணு. ஸோ தே ஐ மீன் அவங்க சொல்றேன் அதை பத்தி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் கேன் ஃபர்னிஷிங் ஹவுஸ் ஸ்டில் அதே பேர்ல தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எனக்கு நினைவுக்கு வந்து அவர் ரெஜிஸ்டர் முந்தி வந்து அந்த ரெஜிஸ்டர் இது இல்லை. ஐ திங்க் 1952 தான் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணி 1952. ஆனால் அதுக்கு முந்தி அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஸோ அதுதான் இங்க அதே செய்யறீங்க இங்க. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸ் செய்கிறோம். நாங்கள் மிச்சம் நாங்கள் மிச்சம் வெட்டிங்ஸ், இட்டாலியன் வெட்டிங்ஸ், அமெரிக்கன் வெட்டிங்ஸ், ஜூயிஷ் வெட்டிங். ஜூயிஷ் வெட்டிங் என்ன சரியான ஜூயிஷ் வெட்டிங்ஸ் இருக்கு. ஜூயிஷ் வெட்டிங்ஸ், பாகிஸ்தானி, இந்தியன், பங்களாதேஷி, ஸ்ரீலங்கன். இந்த எண்ட் ஆஃப் த மந்த் ஒரு ஸ்ரீலங்கன் வெட்டிங் ஒன்று செய்கிறேன். ஓகே. இப்போ பொதுவாக வந்து இந்த இவெண்ட் செய்யும்போது அல்லது அந்த இவெண்ட் வெட்டிங்ஸ் எல்லாம் செய்யும்போது அவங்களோட கல்ச்சரில் இப்போ இப்போ நாங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் வெட்டிங் செய்கிறதுண்டா ஒரு கேண்டியன் டான்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம். அப்போ அப்படியான ஒவ்வொருத்தர கல்ச்சரை நீங்கள் எப்படி போய் இது பண்ணுறீங்க? அதுக்கான உங்களுக்கு சோர்சஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்களா? என்ன மாதிரி அதை செய்வீங்க நீங்கள்? இப்போ நான் வந்து உள்ளமைக்குமே இப்போ நான் 25, 26 வருஷமா நீங்க அதே பிசினஸ் தான் செய்கிறேன். ஆக்சுவலி வந்து இப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து இப்போ சொல்லுங்க ஒரு அல்பேனியனோ ரஷ்யனோ வந்து எனக்கு பேச போக்கில் எனக்கு தெரியும் அவங்க வந்து வேர் ஃப்ரம். அதுக்கு பிறகு அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்கிறோம்.
ஓகே. அது மாதிரி ஜூஷ் இப்போ இங்கட ஸ்ரீலங்கன் கல்ச்சர் எங்கட புத்திஸ்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட், முஸ்லீம் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ புத்திஸ்ட் ஆட்கள் வரப்போ அவங்க கூட எங்களுக்கு பேக்கேஜ் ஒன்று, ஆனால் அவங்களுக்கு ஒன்று அந்த போர்வு அதெல்லாம் ஒன்று. போர்வை, ஸோ வி எஸ். ஹேவ் ஆல் திஸ் எங்களோட வேஹவுஸ்ல அதெல்லாம் மீக்கி. அப்போ ஓகே. முஸ்லீம் ஆளுக்கு கூட எங்களுக்கு மெஹந்தி ஒன்று, இல்லாட்டி வலிமாக செய்யறது, இல்லாட்டி வெட்டிங் அதுக்கேற்ற செட்டப்பும் எங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி தான் ஓகே. ஜூஷ் ஆட்கள் அவங்க ஜூஷ்ல மீக்கி புகாரியன்ஸ் அஸ்கனாசி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்யறோம். பட் அலமதுல்ல சோர்சஸ் இப்போ இத்தனை வருஷம் மீக்கிற சுற்றி எங்களுக்கு மிச்சம் சோர்சஸ் ஈக்கி. மிச்சம் இப்போ எங்கள்கிட்ட இல்லாத சாமானியம் தேவைண்டா ஒரு ஃபோன் கால் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். ரைட். ஓகே. நான் இந்த கேள்வியை கேட்குறேன். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்றதால் எனக்கு டக்குன்னு நீங்கள் சொன்னதால் எனக்கு ஸ்ட்ரைக் பண்ண ஒரு கேள்வி. அதை நான் கேட்குறேன். ஏன்னா பொதுவாகவே நாங்கள் யூதர்களை வெறுக்க பழகியிருக்கிறோம். அது அப்படித்தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ யூதர்கள்ட்ட கலாச்சாரத்தை பற்றி பொதுவாக இப்போ அவங்க சினகோக் போகிறாங்கன்றதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. அவங்களோட ஒரு வெட்டிங்கில் நாங்கள் ஹேட் எல்லாத்தையும் ஓரமாக்கி வச்சிருவோம். அவங்களோட வெட்டிங்கில் என்னென்ன கலாச்சாரங்களை அவங்க பின்பற்றுவாங்க அதை சொல்லுங்களேன், சும்மா கேட்போம். அவங்களோட வெட்டிங்ல வந்து இப்போ சொல்லுமே ஒரு ஜூஷ் வெட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போ ஒரு எத்தனை ஒரு மெனி இயர்ஸ் அகோ நான் வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் இருந்தேன் ஒரு ஓன் பை ஜூஷ் கம்பெனி. அவங்களோட ஜெனரல் மேனேஜர் அவங்களோட ஈவெண்ட் ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு நான் தான் ஜிஎம் ஆயிருந்தேன். வெரி நைஸ். இப்போ இப்படித்தான் யூதர்ல வந்து எல்லாரும் நல்லவங்க கெட்டவங்களை விட்டுருவோம். அதை பத்தி நாங்க கதைக்கு போனா எனக்கு அவங்களோட கலாச்சாரத்தை இப்போ ஒரு விஷயத்துல கலாச்சாரத்தை தெரிஞ்சு கொள்றது ஒரு முக்கியமான விஷயம் தானே. ஒரு மனுஷனை தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்களோட கலாச்சாரத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லுவாங்க. நாங்க அவங்கள தெரிஞ்சு கொள்ளவே இல்லையே. நாங்க ஹேட்டோட மட்டும் தானே பாக்குறோம். அந்த கண்ணாடியை கொஞ்ச நேரம் கலட்டி வச்சுட்டு அவங்க கல்யாணத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கல்யாணத்துல வந்து மெயின்லி ஆனா அவங்களோட கல்யாணத்துல வந்து அவங்களோட செரமனி இப்ப நாங்க இங்க நிக்காண்டு வைப்போமே, அவங்களோட நிக்கா வந்து அவங்க சொல்லுவாங்க வந்து ஹுப்பா வந்து பேசிக்கலி அவங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் அவங்க வெட்டிங் செய்வாங்க. அது வந்து அவங்களோட ரிலிஜியஸ் வே ஆயித்தான். இப்போ சொல்லுங்க எங்களோட ஒரு ஹோட்டல்ல ஒன்றில் வந்து நாங்கள் செய்யறோம்னா அது ஒரு ஓப்பன் ஆகிக்கணும். அந்த ரூஃப் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும், இல்லாட்டி விண்டோ வந்து ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அவுட்டோர் இவன் 90% நாங்கள் அவுட்டோர் செரமனி தான் செய்வாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட கல்ச்சர் வந்து நான் சொன்ன இந்த புகாரியன்ஸ் அண்ட் அப்கானாசி இந்த 2-3 டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி முச்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. சிலவங்க வந்து புகாரின்ஸ் தான் சரியான முடி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் வந்து அவங்க வெடியோண்டுக்கு ஒரு $500,000 அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா போட்டி போட்டு ஆனா எல்லாம் வேஸ்ட் ஆகி நாங்க வந்து ஃபுட் அண்ட் செஞ்சேன்டா 20% தான் திம்பாங்க, 80% வேஸ்ட். அவங்களோட வேஸ்ட் சரியான பண்ணுவீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் வந்து இப்ப நாங்க வந்து ஹலால் சொல்றோம். இப்ப நாங்க போயிட்டு ஹலால் வந்து கேட்கிறேன், அந்த கேட்டு நாங்க சாப்பிடுறோம். அவங்க அப்படி செய்யறதில்ல. இப்போ சொல்லுமே இப்ப எங்கட ஹோட்டலுக்கு வந்தேன், எங்கட வென்யூக்கு வந்தேன்டா அவங்களுக்கு வேற கிச்சன் ஒன்று கொடுக்கணும். அந்த கிச்சனை வந்து இப்ப சொல்லுங்க கொண்டு கோஷ கிச்சன் ஆயிக்கணும். நாங்க 2 கிச்சன் நிற்கும், ஒன்று கோஷ கிச்சன், ஒன்று ரெகுலர் கிச்சன். அவங்க ஆக்க போக்கல அந்த கிச்சனை மூடணும், அமெரிக்கன் கிச்சனை மூடணும். அவங்களுக்கு வந்து இந்த கிச்சனை திறக்கல, அது மூடி இப்ப சொல்லுமே அவங்க ராபாய் வருவாங்க. ராபாய் தான் அவங்க இப்ப எங்க இமாம் மாதிரி ராபாய் வந்து 2 இல்லாட்டி 3 ராபாய் கிச்சன்ல இருப்பாங்க 24 hours. அந்த சாப்பாடு ஸ்டார்ட் பண்ண முந்தி சாப்பாடு முடிஞ்ச பிறகு அது ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு ஒரு கண்டமினேட் பண்ணக்கூடாது. அடுத்து அவங்க எங்கிட்ட பிளேட் பாய்க்க மாட்டாங்க, எங்கிட்ட ஃபோர்க் பாய்க்க மாட்டாங்க, எங்கிட்ட கிளாஸ் பாய்க்க மாட்டாங்க. எல்லாம் அவங்க தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இப்ப நீங்க எங்கிட்ட ஃபோர்க்கப்போ இதை வந்து உங்களோட இப்ப சொல்லுங்க நாங்க அமெரிக்கன் பார்ட்டி செய்ய போக அவங்க செஞ்சுட்டேன். அவங்க சொல்ல எங்களுக்கு வேற தவணும். ஆனா முஸ்லீம் நான் முஸ்லீம் பேருக்கு எஜுகேட் பண்ணிக்கிறேன், நாங்க அப்படி செய்யணும். ஏன் ராபாய் என்னோட பேசும்போது சிராஜ் உங்களோட முஸ்லீம் ஏன் நீங்க வந்து ஒரு ஹலால்னு சொல்ல போல 24 hours அங்க ஈக்கிறதில்ல, உங்களுக்கு எப்படி நம்பிக்கை ஈக்கிண்டு. இப்ப நாங்க ஃபாலோ பண்றது வந்து யாராவது முஸ்லீம் ஓனர் முஸ்லீம் இல்லாட்டி ஒரு மேனேஜர் முஸ்லீம் அப்படித்தான். அவங்க அப்படி இல்லை, அந்த ராபாய் இருக்கவே ஓனுண்டு சரியான பட்டிக்கல உள்ளமிங்க. அவங்க வந்து சாப்பாட்டுல வந்து சரி பட்டிக்கல, அவங்க என்ன சாப்பிடுற என்ன தாக்குற அது சரியான கொஞ்சம் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் சரியான கல்ச்சர். அதுபோல இப்ப எங்கட ஆட்கள் இப்ப இது புதுசா வந்த ஒரு விஷயம் தானே, இந்த நிக்கா அதுக்கு பிறகு வலிமா அது 2 இருக்கு. ஆனா இப்ப இந்த மெஹந்தி ஹல்தி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி அவங்களோட கல்ச்சர்ல இருக்கா? இல்ல அவங்கள்ட்ட அப்படி கல்ச்சர்ல இல்ல. அவங்கள்ட்ட இங்க வந்து ஸ்ட்ரெயிட் வெட்டிங் தான்.
ஓகே. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த நிக்காப் செய்வாங்க. இப்ப எங்கட ஃபெசிலிட்டில சொல்லமே இப்போ இந்த ஃபெசிலிட்டில அவங்களுக்கு அந்த ஹுப்பா வைக்கிறதுக்கு வில்லாட்டி அவங்க வெளிய போயிட்டு செய்வாங்க. இல்லாட்டி அதே நாள்ல அவங்க நிக்காப் வைப்பாங்க. ஆம் அவங்களோட செரமனி வைப்பாங்க. அது இப்ப கல்யாணம் முடிச்சுட்டு சப்ஜெக்ட் அவங்க அதோட முடிஞ்சு. ஆனா இப்ப எங்களுக்கு தெரியாம என்ன செரமனிக்கோ தெரியும். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது வந்து இதுதான். இதுதான். ஓகே. அடுத்தது அவங்களோட டவுரி சிஸ்டம் எப்படி? அது உங்களுக்கு தெரியுமா? அது கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப எங்கட மாதிரி முஸ்லிம்களோட மாதிரி அவங்கள்ட்டயும் வந்து என்ன சொல்றது? மஹர் சிஸ்டம் தான் இருக்கா? அல்லது அது டவுரி அவங்களோட சிஸ்டம்? அவங்களோட டவுரி சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. ஆனா அவங்க மிச்சம் ஓகே. காட்டிக்கொள்றதில்ல. டவுரி சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல கட்டாயமா நான் சொல்லணும். ஓ. இல்ல ஒரு வெட்டிங் ஒண்ணு வந்தேன்டா, ம்ஹ்ம். அவங்களோட கல்ச்சர் வந்து சரியான மட்டும் ஆ அந்த பிரைட் அண்ட் க்ரூம்க்கு வந்து மாப்பிள்ளை முன்னாடி சரியா உதவி பண்றேன். ஒருத்தர் வந்து கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னேன்டா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவருக்கு அவங்கள தூக்கி விட்டுரு. அது வந்து எனக்கு எனக்கு தெரிய காரணம் தெரியுமா? எனக்கிட்ட ஒரு 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 என் அசிஸ்டன்ட் ஒண்ணு வேலை செஞ்சா. ஷி இஸ் ஜூயிஷ். ம்ஹ்ம். அவட கல்யாணம் நடந்துச்சு. அவட வெட்டிங் நடந்துச்சு. வெட்டிங் நடந்து நானும் போனேன் அந்த வெட்டிங்க்கு. 500 600 பீப்பிள். ஒரு வென்யூல செஞ்சா நான் நான் ஆஸ் எ கெஸ்ட் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 1 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்த வேலைக்கு. வந்து சொன்னா வீடு வாங்கினேன். நான் பேசிக்கொண்டு இருந்தேன். நான் சொன்னேன், இப்போ எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு வந்துச்சு. அவ சொன்னா நான் சொன்னேன், "உனக்கு நல்ல இது கிடைச்சிக்கும். எனக்கு தெரியும் ஜூஸ் ஆளுக்கு வந்து சரியான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஒரு வெட்டிங் ஒன்று வந்தா அந்த பாக்ஸ் கிஃப்ட் எல்லாம் இல்ல. அவங்க கேஷ் தான் கொடுக்குறேன். அவங்களோட கேஷ் வந்து பெரிய கேஷ் அமௌண்ட் தான் கொடுக்குறேன். அவட வெட்டிங்க்கு அவக்கு ஒரு 500 பேர் இருந்துச்சு. அவக்கு வந்து ஒரு $400,000 $600,000 அவக்கு கிஃப்ட் கிடைச்சிக்கு. எப்படின்னு ஒருத்தர் வந்து 5,000 10,000 அப்படிதான் கொடுத்திருக்காங்க. அந்த சல்ல ஊடுவாங்க. இப்ப அதுதான் அவங்களோட கல்ச்சர். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு வெட்டிங் ஒண்ணு போனா வந்து அந்த கிஃப்ட வந்து பெருசா கொடுப்பாங்க. இந்த பிரைட் அண்ட் க்ரூம் வந்து அவங்க வாழ்றதுக்கு வாழ வைக்கிறதுக்கு கொடுக்குறேன். எங்கட கல்ச்சர்ல கொஞ்சம் டிஃபரெண்ட். வந்து நான் எல்லாத்தையும் அப்படி சொல்லல. இல்ல. அது உண்ம, உண்ம. எங்கட கல்ச்சர்ல குடுக்குற கிஃப்ட் எல்லாத்தையும் நாங்க கட்டிலுக்கு அடியில தான் போட்டு வைக்கிறது. That's right. So அது நான் சொல்ல வந்தேன். அது சொல்லக்கூடாது. இது நான் உள்ளமைக்கு இது நான் கண்ணால கண்டிக்கிறேன். எனக்கு வேலை செஞ்ச ஒரு லேடி அவட வெட்டிங்க்கு நான் I was so shocked. அவ வந்து வீடு வாங்கி நான் அந்த சல்ல எடுத்து வீடு வாங்கினான். அதுதான் அவங்களோட கல்ச்சரல் கொஞ்சம். ஆனா இப்படிதான் எல்லாம் அவங்களோட ஜூஸ்ல மீக்கு எத்தனையோ நான் சொன்னது எல்லா கல்ச்சர்ல சரி அவங்க சரியான நப்பி ஆட்கள் மீக்கிறாங்க. ஆனா வந்து எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருப்பாங்க தானே. ஆனா அந்த புகாரியன் வரப்போக்கள் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சல்லியை கொஞ்சம் செலவழிச்சு சரி. மத்தக்கு எல்லாம் வெடிக்க அவங்க சரினால. ரைட். ஓகே. நன்றி, நன்றி. ஏனென்றா சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாமலே இருக்கும். ஏன்னா பொதுவாகவே ஜூயிஷ் ஆட்களோட இப்ப பழகுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து குறைவு. எங்கட சமூகத்தை பொறுத்தவரையில் அது குறைவு. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதால வந்து அதை நான் கேட்டேன். சரி. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறீங்க. ஒரு ஒரு பிஸியான பிசினஸ் செய்றீங்க. எப்படி இந்த ரைடர் இதுக்குள்ள வந்தீங்க? ரைடிங் வந்து நான் சின்னத்துல வந்து என்னையோட பிறந்தது ஒன்று தான். இப்போ நாங்கள் ஹிஸ்ட்ரி எந்த ஹிஸ்ட்ரி என் டேடி வாப்பா வந்து இஸ் அ ரைடர் ஆல்சோ. அவர் வந்து சின்ன காலத்துல தான் எனக்கு நான் பிறக்க முந்தைய அவர் இஸ் ரைடர். ஈ கோ டு பெட்டிக்லோ அங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறேன். அவரோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹி ஆல்வேஸ் ரைட் எவ்ரிவேர். அதுதான் இப்போ நான் சின்னத்துல வரப்போல அந்த என்னது அந்த சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு கேட்குறேன். இந்த நேரம் வந்து அவர் இங்கே போனது அங்கே போனது இந்த பைக் இருந்துச்சு அவர்கிட்ட வந்து புல்லட் இருந்துச்சு அடுத்து வந்து எத்தனையோ அந்த ட்ராம்ப் பைக் இருந்துச்சு அந்த மாதிரி பேசிக்கொண்டு. ஆனால் நான் சின்னத்தில் வரப்போ அவர்கிட்ட இருந்துச்சு நல்ல ஒரு 250cc Yamaha உண்டு அந்த ட்ரெயிலர். அந்த காலத்துல 250 சிசிஸோட வெரி ஹார்ட்லி ஃபைன். சரியான கஷ்டம் எடுக்கிறதுக்கு. அது லீகலி அலௌட் அந்த டைம். 250 லீகலி. மோர் தென் 250 தான் லீகல் இல்ல. சிடி அத வந்து Honda CD 250 வரைக்கும் போலாம்னு எனக்கும் தெரியும். அந்த காலம் 250 சிசி. அது வந்து அடுத்து அந்த பைக் வந்து எப்படியோ என்னமோ கொஞ்சம் அவசரமா தான் கால வைக்கிறாங்க. ரெடி கூட பண்ணி கால் வைக்க. So I fall in love with that. அப்புறம் வந்து அவருக்கு அதுதான் ரைட் பண்ணிக்கிட்டாரு. Then he stopped.
ஸோ நாங்கள் டீனேஜர் போல நான் ஐ ஹேட் மை ஓன் மோட்டர் சைக்கிள் தென் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்போ நான் வத்தலில் தான் இருந்தோம் கொஞ்சம் மிச்ச காலமாக. வத்தலில் தான் நான் மைக்ரேட் பண்ணேன். சின்னத்துலேயே மைக்ரேட் பண்ணிட்டேன். உங்களோட ஃபர்ஸ்ட் பைக் என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு டெடி வாங்கி கொடுத்தாரு வந்து அந்த ஸ்கூட்டி இந்த இப்போ இருக்கிற ஸ்கூட்டியில் லீட் நோண்டிக்கு அந்த சோப்பு. நான் அந்த காலத்தில் வந்தது வந்து சளி மாதிரியா? இல்லை தெரியும் இல்லை, இட்ஸ் மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர். அதுக்கு போற வந்து நான் சேஞ்ச் டு யமஹா ட்ரெயில ஒன்று வாங்கினா 125. அப்புறம் தென் யமஹா ஆர்இசட் அப்படிதான் மாறி கொஞ்சம் இருந்துச்சு. அந்த நேரம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் போறே வத்தல ஹெந்தல பீச் அங்கே இங்கே எல்லாம் வி ட்ரை டு ட்ராவல் தோஸ் டேஸ். நீ அதுக்கு பிறகு கொஞ்சம் நீ வேலையும் பிஸ்னஸும் அப்படி இப்படி வரப்போல கொஞ்சம் நிப்பாடி பட்டுச்சு. அப்புறம் இங்க வைஃப் எலவ் பண்ணல ரைட் பண்றதுக்கு. எனக்கு மிச்சம் சரியான ஆக்சிடென்ட்டும் அதுவும் இதுவும் எலவ் பண்ணல. அங்கேயா இங்கேயா? அங்க ஸ்ரீலங்கால அதுக்கு போ ஆஃப்டர் டீனேஜ் போல மோட்டர் சைக்கிள் கை தொடப்படல, ஏன்னா பிஸி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து நான் இங்க மைக்ரேட் பண்ணி பிறகு ஐ ஸ்டார்ட் டு ரைட் லிட்டில் பை லிட்டில். அதோட வந்து இங்க எனக்கு குரூப்ஸ் 2-3 நான் கிளப்ஸ்ல இருக்கிறேன். நான் ஹாலி ஹோக்ல இருக்கிறேன். அது நேஷனல் வைட். இப்போ லோக்கல் சாப்டர்ல இருக்கிறேன், சஃபர் கவுண்டி சாப்டர். அதே மாதிரி என்ஒய்டிஆர்னு கிளப் ஒன்றில் அதில் இருக்கிறேன். அப்புறம் ஏண்ட ஓன் மோட்டர் சைக்கிள் கிளப் இன்னைக்கு. ஓகே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் லைக் அது வந்து எங்களுக்கு ஒரு தெரப்பி ஃபன் லைக் எவ்ரி சண்டே. அப்புறம் நாங்கள் க்ராஸ் கண்ட்ரி போகிறேன் கூட. கனடா போயிருக்கிறேன், ஃப்ளோரிடா போயிருக்கிறேன். ஃப்ளோரிடா போய் எத்தனையோ ஸ்டேட், அடுத்தே வந்து நார்த் கேரளா, சவுத் கேரளா, வெர்மாவுண்ட், எத்தனையோ லொகேஷன் ரைட் பண்ணி வந்துருக்கேன். இல்ல அது வந்து ஒரு எல்லாருக்கும் இப்போ ஒருத்தர் கிரிக்கெட் விளையாட போவாங்க, அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி மாதிரி அது ஒரு விஷயம் தான் உண்மையில. ஆனால் அது வந்து எங்கட சமூகத்துல பொறுத்தவரையில் கொஞ்சம் குறைவு. இந்த ரைடிங் என்றது வந்து கொஞ்சம் குறைவுன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? இப்படித்தான். இப்போ நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா எடுத்த வந்து இப்போ டிராஃபிக் எல்லாம் கொடுத்து ஆட்கள் டே டு டே லைஃப்க்கு ரைட் பண்றேன். அது வந்து டிஃபரெண்ட். அது வந்து நெசசரி, அவங்களுக்கு தேவை, அவங்க ரைட் பண்ற. அது வந்து ஒரு ஃபன் ஒன்று இல்லாத மாதிரி அவங்க வந்து இப்ப நாங்க ரைட் பண்ற வந்து ஒரு ஃபன்னுக்கு. இப்ப வீட்டுல எத்தனை வாகனம் அப்படி இருந்தாலும் அந்த ஒரு ரைடுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போனேன். இப்ப என்னையோட ரைட் பண்ற வந்து இப்ப நேத்து என்ன ரைடு ஒன்று போனேன், ஓன் பை அந்த அசீஃப் ஜமால். அவர் வந்து ஏஆர்ஒய் அந்த டிவி சேனலுக்கு தானே அதுல சொந்தக்காரர். அவர் அவங்களோட சேனல் வந்து வேர்ல்ட் வைட் போறேன். இப்ப இன்னைக்கு நான் போனேன் ஏஆர்ஒய். அவரும் நானும் ரைட் பண்ணி கொடுத்தோம். அது மாதிரி மிச்சம் இப்போ லாயர்ஸ் மார்க்கு, ஜட்ஜ் மார்க்கு, டாக்டர்ஸ் மார்க்கு எங்களும் ரைட் பண்றேன். இப்போ நாங்கள் வந்து ரைட் பண்ற வந்து இப்போ நாங்கள் ரைட் பண்றது வந்து ஹார்லி டேவிட்சன். அது வந்து கொஞ்சம் சரியான பெருசு, ஹெவி, 1800 சிசி. என் பைக்கும் ஒரு 8 அடி நீட்டமிக்கும். என் பைக் 8-9 அடி நீட்டமிக்கும். இனி அது வந்து சரியா ஹெவி. நாங்கள் இதுக்கு நாங்கள் சொல்றது வந்து டூரிங் பைக்னு. இது வந்து நாங்கள் வந்து மிச்சம் ஸ்பீட் பண்ண மாட்டோம். ஏன்னா மிச்சம் நாங்கள் ஸ்பீட் பண்ண வந்து எங்களுக்கு ஃபன் ஒன்று எடுக்கல. ஃபன் எடுக்கல. அந்த இப்போ ரிஸ்க் கூட நாங்கள் ரைட் பண்ற வந்து அந்த எங்களுக்கு தெரப்பி மாதிரி தான். நாங்கள் ரைட் பண்ணி ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி தான் நாங்கள் செய்யறோம். ஆனா ஸ்போர்ட் பைக் நீக்கி இங்க அமெரிக்கால, ஸ்ரீலங்கால மீக்கி நாங்கள் அவங்க ரைட் பண்ற சரியான ஸ்பீட் 150 மைல் அந்த கிலோமீட்டர்ஸ், 200 கிலோமீட்டர். அதுக்கு வந்து அது வந்து ஃபன் ஒன்று இல்லை. ஐயோ, அதுக்கு இங்க வந்து ஒரு பேர் ஒண்டிக்கு அந்த ரைடருக்கு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கு வச்சுக்கு ஓர்கன் டோனர்ஸ்னுவாங்க. இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் வி கால் தெம் ஓர்கன் டோனர்ஸ். ஏன்னா வந்து சரியான ஆக்சிடென்ட், ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. இப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இப்படித்தான். எங்களுக்கு ரிஸ்கி மோட்டர் சைக்கிள் சொல்ற வந்து ஓபன் இது ரிஸ்க் இல்லாம இல்ல. ஆனா அந்த ரிஸ்கை வந்து நாங்க பிகாஸ் வி லைக் தட் ரிஸ்க் இஸ் வர்த் இட். அப்புறம் எங்கட வந்து 5-6 நாள் நாங்கள் வேலை செஞ்சு எல்லாம் செஞ்சு வைஃப் கிட்ஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சண்டே ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் டே ரைட் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஒன்ஸ் அ மந்த் நாங்கள் கொஞ்சம் அங்கிட்டு இருந்து தாக்குறேன். அடுத்து நாங்கள் பொடி மாதிரி வந்து ஓவர்சீஸ் போவோம் ரைட் பண்றதுக்கு. நான் வந்து எத்தனையோ கோஸ்டரிக்கா போயிட்டு ரைட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து அப்புறம் கொலம்பியாவுக்கு போயிட்டு. அந்த டைம்ல உங்களோட பைக்கு கொண்டு போவீங்களா அல்லது வேற பைக்ஸ் அப்படி? இப்போ நாங்கள் வந்து கோஸ்டரிக்காலாம் போகல, எங்களோட பைக் கொண்டு போறதில்ல. நான் வந்து அங்கே போயிட்டு ரன் பண்றேன். ஈவன் கொலம்பியா அங்கெல்லாம் போயிட்டு நான் வந்து எங்களோட பைக்கை தான் அங்கே தான் ரன் பண்ணோம். ஆனா
இன்ஷால்லா ஐடியா இன் ஃபியூச்சர் லைக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த 50 ஸ்டேட் ரைடுக்கு போகிறோம் வேற ஒரு ரைடில் எடுக்கிறதுக்கு இது இன்ஷால்லா நான் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். எஸ் நாங்கள் வந்து அங்கே மற்ற இடத்துல இப்போ நான் என்ன பைக் எடுத்து போகிறது தான் மிச்சம் ஐடியா. இப்போ என் பைக் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நான் அது பாய்க்கு சொல்லி. ஓகே ஓகே. இல்லை உண்மையில் அது அது ஒரு வித்தியாசமான எங்களோட சமூகத்தில் குறைவானது தான். ஆனால் நான் இப்போ நியூசிலாண்டில் அது நிறைய இருக்குது, நான் பார்த்துருக்கிறேன். நியூசிலாண்டில் வந்து அது இட்ஸ் ஒரு கல்ச்சர் மாதிரி. அடுத்து ஆனால் நிறைய கேங்ஸ்டர்ஸும் இது ஓடுவாங்களே. ஓ இப்படித்தானா? யங்ஸ்டர்ஸ் அது அது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது வந்து இது உண்மையில அதை ஓடுறவங்களே ஒரு யங்ஸ்டர்ஸ் அல்லது ஒரு ஒரு குரூப் அப்படி என்ற ஒரு மைண்ட் செட்ல தான் பார்ப்பாங்க. ஓ அது சரி. இப்போ இப்படித்தான் கேங்ஸ்டர்ஸ் தான் நீ நல்ல ஆட்களும் ரைட் பண்ற அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் குரூப் தேர் ஆர் லாட் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ், அது டவுட் இல்லை. அது இங்கே மிச்சம் வந்து டேஞ்சரஸான கேங் சொல்லுவாங்க வந்து 1%. ஆனால் ரைடருக்கு ரைடர். ஸோ எக்ஸாம்பிள் நாங்கள் ரைடருக்கு ரைடர். நீங்கள் இப்போ ஆஸ்திரேலியாலையும் பாருங்க, இல்லாட்டி நியூசிலாண்டோ அமெரிக்காவில் பாருங்க, எப்பயாவது ஒரு மோட்டார் சைக்கிள் உண்டு. அம்சம் நார்மலி இந்த ஹாலி டேவிட்சனை நாங்கள் ரைட் பண்ணப்போ நான் போயிட்டு கொண்டு போகல இன்னொரு மோட்டர் சைக்கிள் இருந்து கிராஸ் ஒரு வரப்போக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் கையை வெளியே போடுவோம். அது எங்களோட சிக்னல், அது பிரதர்ஹுட். நாங்கள் கையை போடுறேன், அவங்களும் கையை போடுவாங்க. சரி இப்போ மோட்டர் சைக்கிள் இப்போ சொல்லுமே அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிரதர்ஹுட் இருக்கு. இப்போ நான் வந்து இன்றைக்கு நாளைக்கு ஒரு பாண்ட் ஒன்று இருக்கு. பாண்ட் ஒன்று மோட்டர் சைக்கிளுக்கு எங்களுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் ஒன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு. ஆனா இப்படித்தான் இப்ப நான் அவங்களும் அப்செட் பண்ணாம இருந்தா நான் எவ்ரிபடிஸ் ஹாப்பி. அடுத்து வந்து ஜாக்கெட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களோட லோகோ இல்லாட்டி அவங்களோட ஸ்லோகன் நாங்க போடக்கூடாது. ஓகே அப்படி ஒன்று இப்படித்தான் எல்லா கிளப்லையும் இப்ப என்ன கிளப் எடுத்தாலும் என்ன கிளப்ல விற்கிறாங்க கேங்ஸ்டர்ஸ். ஆனா அவங்க காட்டிக்கொள்றேன், நாங்கள் காட்டிக்கொள்றோம்ல, பிகாஸ் வி ஆர் ரைடிங் ஃபார் ஃபன். ஆனா there are extreme gangsters இருக்கிறாங்க, extreme gangsters, we know that. so சொல்லுமே இப்போ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு இதில் வந்து அவங்களோட பேஸ்ன்னு சொன்னால் நான் அந்த இடத்துக்கு நான் போகிறேன் இல்லை. கொஞ்சம் நான் ஈவன் போலீஸ் காப்ஸும் போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு. இப்போ சொல்லும்போது இங்கே நியூயார்க்கில் 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இப்போ சொல்லுமே என் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச் டின்னர்னு போகிறப்போ நோ ஐ கான்ட் கம் தேர், வீணா சப்போஸ் என்ன போலீஸார் சொல்லிக்கிறாங்க இந்த லொக்கேஷனுக்கு அவங்க போகக்கூடாது. ஈவன் அவங்க ரெகுலர் டின்னருக்கு போறாங்க போகக்கூடாது. ரீசன் வந்து அங்க போனா அவங்களும் அதுக்கு இன்வால்வ், இல்லாட்டி அவங்கள்ட்ட வந்து சளி எடுக்கிறே அப்படி இப்படின்னு. இப்படித்தானே நீ வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயும் நல்ல ஆட்கள் மிக்கிறாங்க, கெட்ட ஆட்கள் மிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிந்தானே. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இதுல வந்து இப்ப எங்களுக்கு தெரியாதானே. இப்ப இது இப்ப பொதுவா இப்ப ஒரு 1000 பேர் எடுத்து இல்ல ஒரு 10,000 பேர் எடுத்துக்கொண்டீங்களா, அதுல ஒருத்தர் தான் ரைடரா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து இல்ல மோட்டர் பைக் ஓட்டுவாங்க, எல்லாரும் ஓட்டுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்படி அந்த மோட்டர் பைக்ல போறது வந்து அந்த ரைடரா இருக்கிறது வந்து ஒருத்தர் 2 பேரா தான் இருப்பாங்க. இப்ப நானும் நிறைய ரைடர்ஸோட பழகிருக்கேன். ஏன்டா நான் உங்களுக்கு தெரியும், இப்ப நான் அதை எப்பயும் வெளிப்படையா சொல்லியிருக்கிறேன். நான் நியூசிலாந்து போன டைம்ல வந்து ஒரு ஒரு grocery ஷாப்ல ஒரு தான் ஒர்க் பண்ணேன் இந்த ஃபர்ஸ்ட் வேல. அது ஒரு காஃபி ஷாப், காஃபி அண்ட் அதுக்கு என்ன சொல்றது 7 to 7 மாதிரி 7-Eleven 7 to 7 ஒரு ஷாப். அப்போ அதில் வந்து நான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன்றதால நான் கேஷியரில் தான் இருப்பேன். வாரவங்களோட எல்லாம் நல்லா கஸ்டமர் சர்வீஸ் பேசணும். உங்களுக்கு தெரியும், விலைக்காரருக்கு வந்து பேசினா தான் பிடிக்கும், அவங்களோட பேசணும். ஸோ அப்போ அதில் நிறைய ரைடர்ஸ் வருவாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா தெரியும். அடுத்து மிக நல்லவங்க, எனக்கு தெரியும். அவங்க வந்து மிக மிக நல்லவர்கள். அடுத்து நான் இருந்தது வந்து ஒரு பொஷ் ஏரியால. அது பொஷ் ஏரியா எல்லாம். அப்போ அவங்க அப்படியா நாட்களுக்கு தான் இந்த செய்ய வேலை இல்லாமல் போக்குல தான் இப்படியான பொழுதுபோக்குகள் வர்றது கூட. ஆனா நல்லவர்கள். ஆனா பேப்பரை பார்க்கும்போது நான் இப்ப அவரோட பேசிட்டு இருப்பேன். அப்ப அதுக்கப்புறம் நம்ம காஃபி போட்டோம்னு சொல்லுவான், அவனை யாரு தெரியுமா, அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி பின்னால சொல்லுவாங்க. பட் பேசுறதுக்கு ரொம்ப அழகா நல்லவங்க, நல்லா அழகா பேசுவாங்க உண்மையில. அது வந்து அது நார்மல். இப்ப உங்களுக்கு வந்து யாரு கேங்ஸ்டர் ஐடென்டிஃபை அந்த லோகோ கொண்டு வைக்க மாட்டாங்களே, யாருன்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்க ஒருத்தர் சூப் போடிப்பாங்க, அவனோட பின்னுக்க வந்து என்ன ஈக்குன்னு தெரியும். அது மாதிரி வந்து ஜக்கரை போட்டு. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட். நோபடி வில் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க வந்து நான் தான் கேங்ஸ்டர்ஸ். பட் அவங்களோட
எவ்ரிபடி ஹேவ் அ டார்க் சைடுவாங்கள, எவ்ரிபடி ஹேவ் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் 90% லைக் ஆட்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ், அது சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து ஆனா ஒரு மோட்டார் சைக்கிள்ல வந்து நீங்க கையை வச்சேன்னா மொத்த மோட்டார் சைக்கிள் வருவாங்க. இப்ப ஸ்ரீலங்கா மோட்டார் சைக்கிள் நான் சொல்றேன். இப்ப இங்க வந்து இப்ப நாங்க இப்ப எங்கட இதுல வந்து நான் யாருக்காவது ஒருத்தர் ரோட்ல வந்து ஒரு கார் நிப்பாட்டி எங்களோட ஒருத்தர் கையை வச்சுட்டேன்டா டக்குன்னு மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க. எங்களோட குரூப் வைக்க நாங்க டக்குனு அந்த குரூப்ல நாங்க போட்டுறோம், அலர்ட் பண்ணிவிட்டுறோம். இப்படி ஒன்று நடக்குதுன்னா எங்கால இப்ப நாங்க வந்து காட்சி இப்போ ஒரு ரீசன்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு சின்ன ஒரு கிட்னாப் கேஸ் ஒன்றில் வந்து இப்போ ஒரு சைல்டு ஒரு நினைக்கிறேன் அவர் ஃபாதர் ஆயிக்கும் இப்படி ஒரு மோட்டர் சைக்கிள் அவரோட மகள்லையோ யாரை வந்து அவர் கிட்னாப் பண்ணி கொண்டு போகிற நேரம் வந்து அது இல்லீகலாக செஞ்சுக்கிறாரு. அவருக்கு அவர்கிட்ட கோர்ட்டோட கிடைச்சிக்கணும், அவருக்கு எடுக்கலாண்டு. அவர் அந்த லேடியோட பிரதர் வந்து இஸ் ரைட் சுனா அவர் எடுத்து போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல அவர் போட்டாரு. இந்த இடத்துல இந்த கார் போச்சுன்னு வித்தின் 15 மினிட்ஸ்ல காரை பிடிச்சாச்சு. பிகாஸ் இப்படி அந்த குரூப் நாங்க எங்க குரூப்ல அந்த 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 thousands ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஸ்டேட்ல போட்டோன்னு இந்த அடையாளத்தை சொன்ன பிறகு ஆள் டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. இங்க கண்டன போல மத்த மலவாண்டு அந்த மாதிரி கப்ஸோட அடுத்து வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எங்களோட ரைட் பண்ற மிச்சம் ரிட்டையர்ட் காப்ஸ் அண்ட் கரண்ட் காப்ஸ் மிச்சம் ஹார்லி டேவிட்சன் ரைட் பண்ற வந்து போலீஸ். இப்ப எங்களே வந்து போலீஸால பிடிச்சாலும் சரியான ரேயா எங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறது, எங்களே பிடிக்கிறதே இல்லை. பிடிக்கிறே வந்து அந்த ஸ்போர்ட் பைக்ஸ் தான். எங்களே மாதிரி ரைடர்ஸை வந்து நாங்க சும்மா பிளேட் எல்லாம் போனாலும் பிடிக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு அனுப்பிட்டுருவாங்க. ஆனா நார்மலி அந்த ஸ்போர்ட் பைக் ஓட்டுறாங்க இருக்கிறாங்களே அவங்கள தான் தேடி பிடிக்கிறேன். இங்கெல்லாம் பிடிக்கிறீங்க அவங்களுக்கு தெரியும். ஒன்று பிடிக்கிறதில்ல, சிலத்துக்கு இவன் கேங்ஸ்டர் ஆகிக்கும்னு பிடிக்கிறதில்ல. இன்னொன்று இஸ் அ காப்போ ஏன்னோ அவங்க வந்து ஆம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். இப்போ நார்மலா யாரும் ஆம் பண்றது நாங்க வந்து லீகலா தான் ஃபாலோ பண்ணோம். நாங்க வந்து கட் பண்ண மாட்டோம், நாங்க நடுவால போக மாட்டோம், நாங்க சரியான லோ தான் ஃபாலோ பண்ணோம். நாங்க ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து வாகனத்தை பின்னிக்க இப்போ சைட். ஆனா சென்னை ரைடர்ஸ் இருக்கிறாங்க அப்படி போறது, அது அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியாம செய்யறேன். இல்லை நாங்க வந்து சரியா நாங்க நிப்பாட்டி ஃபாலோ பண்ணிக்கணும் போவோம். இப்படியான குரூப் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு, கட்டாயம் இருக்கும். ஆனா எவ்வளவு ஃபேமஸ் ஸ்ரீலங்கால? உண்மைக்குமே ஸ்ரீலங்கால வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. ஏண்ட இன்ஷா அல்லாஹ் ஐடியா இந்த கிளப் ஒன்று திறக்கிறது ஸ்ரீலங்கால சலாத ரைடர்ஸ் கிளப் ஒன்று திறக்கிறது தான் ஐடியா மஸ்ட் ஸ்டெப் வந்து. எனக்கு மிச்சம் எனக்கு பிரதர்ஸ் வந்து சொன்னாங்க, நீங்க இதாக்குன்னா எங்களுக்கு உங்களோட கிளப்பை ஜாயின் பண்ணிடலுமா, அவங்க ஸ்ரீலங்கால இருக்கிறேன். அப்போ நாங்கள் சொன்னோம் ஸோ டெஃபினெட்லி நாங்கள் ஒரு ஐடியா கிளப் ஒன்று நாங்கள் திறக்கிறதுக்கு அங்கே எங்களோட கிளப்ல ஜாயின் பண்ணோம். ஆனால் தே ஹேவ் டு ஃபாலோ தி டிசிப்ளின். எல்லாத்துக்கும் வந்து ஜாயின் பண்ணல. அவங்க எங்களோட ஃபாலோ எங்களோட ஜாக்கெட் போடுறேன்டா they have to follow our rules and regulation. ஆனா ஸ்ரீலங்கால இருக்கி, ஆனா அவ்வளவு பெருசா ஒன்று இல்லை. நான் இப்போ நியூசிலாந்துல எனக்கு இன்னொரு அனுபவம் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்த டைம்ல அதுல ஒரு மௌத்தானவரோட மகன் வந்து ரைடர். அப்ப அதுல வந்து அவங்க அந்த மையத்தை எடுத்த விதம் எல்லாம் அந்த ரைடர்ஸ் வந்து தான் அந்த சகல மரியாதையும் செலுத்தி அந்த ஒரு வித்தியாசமா இருந்தது. அந்த மையத்தை பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமா இருந்தது. அவர் நான் நினைக்கிறேன் மிக அவர் வாப்பாம் வந்து கொஞ்சம் அந்த சமூகத்தோடு இருந்த ஒருத்தர். அதால வந்து அந்த எல்லா சமூகத்தினரும் வந்து இருந்து தான் அந்த மையத்தை எடுத்தாங்க. அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமானதா இருந்து அதுல ஒரு பிரதர்ஹுட் உருவாகுது. அதாவது வந்து நான் அதை பார்த்திருக்கிறேன். ஏன்னா நியூசிலாந்துல நான் அதை பார்த்துருக்கேன். எனக்கு ஆஸ்திரேலியால நான் இன்னும் அதை பற்றி ஆனா ஆஸ்திரேலியால கட்டாயம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் இன்னும் அதை கவனிக்கல. எனக்கு அந்த நியூசிலாந்துல கிடைச்ச அளவு வாய்ப்பு இங்க நான் காணல அவங்களோட இது பண்றது. சொல்லுங்க. இல்ல இந்த ஹாலிஹாக் வந்து வேர்ல்ட் வைட். இப்ப எங்களுக்கு துபாயில மீக்கி அரப் கண்ட்ரீஸ்ல மீக்கி ஹாலிஹாக். அது மாதிரி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூரோப், எவ்ரிவேர். இப்ப அந்த பைக் வந்து ஸ்ரீலங்கால இருக்கிறதா எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் என்ன மாதிரி பைக் நீங்க எடுக்கிறேன். அது மாதிரி நாங்க ஒரு பைக் நீங்க ஓட்டுற பைக்ண்டா? நான் வந்து ஓடுறேன் வந்து ஹாலி அல்ட்ரா லிமிடெட். அது 1800 சிசி. அது இங்க வரும் ஒரு $45,000 to $50,000 வரும். ஸ்ரீலங்கால நீ வரப்போக்கல 300% டியூட்டி கிட்ட
கொஞ்சம் விலையாக தான் நிற்கும். 300% ஒரு டேக்ஸ் அதெல்லாம் வரப்போக்குள்ள கொஞ்சம் ஒரு ஒரு இதாக. ஒரு ப்ராட கொண்டே வாங்கிடலாம். அப்படித்தான் சொல்லியிருந்தோம். ஸ்ரீலங்கால என்ன வந்தாலும் விலை அன்ஃபார்ச்சுனேட்லி. இனி ஆனா அதுக்கு கூடயான பைக் போல மீக்கி மோர் தென் 60,000 அப்படி போற பைக் மீக்கி. பட் அல்ஹம்துலில்லாஹ் இது இப்ப நாங்க ஓட்டுறது வந்து வெரி கம்ஃபர்டபுள். நான் நினைக்கிறேன் நீங்க அத அவசரமா ஆரம்பிக்கணும் வேண்டாம். இப்ப டூரிசம் வந்து இப்ப பூம் ஆகி கொண்டு வருது. அடுத்தது ஸ்ரீலங்கா வந்து நான் நினைக்கிறேன் இந்த ரைடிங்க்கு ஏற்ற கண்ட்ரி. இந்த 100%. அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ எம்பசிக்கும் ஒரு எங்க டீம் வந்து இமெயில் பண்ணிக்கு எங்க பைக்கை கொஞ்சம் ஷிப் பண்ணி எங்களுக்கு ஸ்ரீலங்கா நான் பிறந்தே ஸ்ரீலங்கால. மொத்த இதுக்கும் ஸ்ரீலங்கால ஒரு ரைடு வந்து போகணும் முழு கண்ட்ரிக்கும். ஸ்ரீலங்கா ரைடு வந்து நத்திங் ஆகிக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் இன் கம்பேரிங்க. ஆனா வந்து பியூட்டிஃபுல் இல்ல ஸ்ரீலங்கா உங்களுக்கு சரியான பர்சன். உங்களுக்கு அது சம்பந்தமாக டூரிசம் மினிஸ்ட்ரியில ஏதாவது செய்யணும்னா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறேன். ஆமா அதாவது சார். உங்களுக்கு உங்களோட டாக்ஸ் ஃப்ரீயா உங்களோட வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போறதாகட்டும் அப்படியான விஷயங்கள் செய்யலாம். உங்களுக்கு அதுக்குரிய விஷயங்கள் செய்யணும்னா எஸ் தேங்க்ஸ் ஸோ மச். அதுக்கான இன்ஷால்லா நாங்க நீங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ளுங்க. ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க ஸ்ரீலங்கால அதை செய்யணும். இந்த டூரிசம் அடுத்தது இல்லாட்டி நீங்க ஒரு 10-15 பைக்கு ஸ்ரீலங்கால வச்சு இப்படியான ஆட்களுக்கு ரெண்ட் பண்ணினாலும் அது ஒரு ஒரு நல்ல பிசினஸா தான் இருக்கும். அது ஐடியா தந்ததுக்கு எனக்கு பெர்சன்டேஜ் அனுப்புங்க. அது வேற விஷயம். இனி இப்படித்தான் பிசினஸ் வந்து செய்யறேன்டா பிரதர் லைக் நான் கொஞ்சம் கிட்ட இருந்து செய்யறாடி கொஞ்சம் கஷ்டம். அடுத்து எனக்கு இப்ப எனக்கு இங்க இருந்து ஸ்ரீலங்கா வந்து செய்யறதுக்கு சரியான இப்ப எங்க பிரதர்னாலும் நீங்க வாங்கல இங்க வந்து எனக்கு அங்க வந்து செய்யறதுக்கு நான் அவருக்கே நான் பாடம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க பிஸியும் கிட்ஸ் அப்படி எல்லாம் சரியான கஷ்டம் அங்க வந்து இருந்து இப்ப நான் ஸ்ரீலங்கா வந்தாலே மிச்சம் மேக்சிமம் வந்து ஒரு 10 நாளைக்கு இப்ப 10 நாளைக்கு இருந்து போறேன். என்ன ரீசன்ட்லி என் மகள கல்யாணம் நடந்துச்சு ஸ்ரீலங்கால. அது வந்து ஒரு 20 டேஸ்க்கு வந்துட்டு தான் போனேன். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இல்ல டக்குனு வந்துட்டு சரியான கஷ்டம் மிச்சம் காலம். ஆனா சரியான சேலஞ்ச் என்ன ரைடுக்கு நான் மிச்சம் நாள் எடுப்பேன். நீ அதுக்கு ஆட்களை போட்டு தான் செய்யறேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். நீ அல்லாஹ் நாடுனா எதுவும் நடக்கும். ஓகே. இப்போ உங்களோட இந்த ரைடு இந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கிறதா சொன்னீங்க. அதை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அல்லது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அது என்ன செய்ய போறீங்க? அதுல உங்களோட நோக்கம் என்ன? ஸோ இல்ல இப்ப நான் ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்து நான் எவ்ரி வீக் அங்க நான் ரைட் பண்றேன். அது வந்து என்ன பர்சனல் ரைட் போறேன். இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ண 50 ஸ்டேட். என்ன 50 ஸ்டேட்ஸோட வந்து இது வந்து ஈஸி டாஸ்க் ஒன்று இல்லை. இங்கே மிச்சம் பேர் செஞ்சில்ல. ஒத்த 2 பேர் செஞ்சுக்கிறாங்க. ஆனா வந்து என்னது ரெக்கார்ட் ஒன்றும் இல்லை. அடுத்து செஞ்சுக்கிறவங்க வந்து ஒரே ஸ்ட்ரெச்சுக்கு போயிட்டு இல்லை. போயிட்டிருக்கிறாங்க வந்து இந்த வருஷம் ஒரு 10 ஸ்டேட், அடுத்த வருஷம் ஒரு 10 ஸ்டேட் அப்படி தான் செஞ்சுக்கிறாங்க. இது வந்து நான் போறேன் வந்து 50 ஸ்டேட்ஸோட வந்து அமெரிக்காவில் ஜாயின் ஆகிக்கிறே வந்து 48 ஸ்டேட். லேண்ட் ரூட்ல 2 ஸ்டேட் அலஸ்கா அண்ட் ஹவாய் வந்து ஒரு வேற ஐலாண்ட் லீக். அதுக்கு வந்து நான் பைக்கை நான் ஷிப் பண்ணணும். இப்ப நான் உள்ளமைக்குமே 2 விஷயம். ஒன்று எந்த முச்சங்காலம் ட்ரீம் ஒன்று தான் நான் வந்து இது செய்யவே ஓணும். 50 ஸ்டேட்டுக்கு ரைட் பண்ணணும். என் 2 ட்ரீம் இருந்துச்சு. ஒன்று வந்து 50 ஸ்டேட் ரைட் பண்றேன். மற்றது வந்து போட் சேல் பண்றதுக்கு. நான் எனக்கு போட் லைசன்ஸ் கேப்டன் ஆல்சோ போட் லைசன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதுவும் ஃபண்டுக்கு தான் எடுத்தேன். எனக்கு முந்தி போட் இருந்துச்சு. ஸோ ஃபண்டுக்கு தான் இருந்தேன். ஆனா வந்து இந்த 50 ஸ்டேட்டுக்கு நான் என்ன பர்சனல் நான் என்ன அச்சீவ்மெண்ட் நான் ஐ ஹேவ் டு டூ இட். ஆனா எனக்கு மிச்சம் பேரும் அட்வைஸ் பண்ணாங்க இதுக்கு செய்யுங்க அதுக்கு. நான் வந்து மெயின்லி வந்து இஸ்லாமோபியா அவேர்னஸ். ஏன்னா இப்படித்தானே இப்ப நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு சிலவங்களோட கல்ச்சர் தெரியாது. ஜூயிஷ் கல்ச்சரோ அமெரிக்கன் கல்ச்சர் தெரியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எங்க கல்ச்சர் தெரியாது. இப்ப அவங்க முஸ்லீம் பாக்குற என்ன மீடியால பாக்குறேன். முஸ்லீம் சொல்லி இவன் டெரரிஸ்ட், இவன் வந்து சரியில்லை, இவன் இது சரியில்லை, இவன் வந்து இங்க அப்படித்தான். ஆனா இப்ப என்னையோட ரைட் பண்றதோ எங்கட கிளப்லயோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட்க்கு நான் ஜாயின் பண்ண போக்கள் என்னைய பார்த்த கண்ணில்ல இப்ப பாக்குறது. இப்ப பாக்குறேன் ஐம் தேர் ஓன் பிரதர். அதே மாதிரி வந்து இப்ப மிச்சம் ஸ்டேட்ல வந்து எங்களுக்கு இப்ப தெரியாது. இப்ப அது தானே இஸ்லாமோபியா அவேர்னஸ். இப்ப நான் இன்ஷால்லா இப்ப நான் ரைட் பண்ண போக்கல ஐம் ஃபாலோவிங். நான் வந்து எவ்வளவு நாங்க என்ன செஞ்சாலும் எங்கட மார்க்கத்தை எங்கட இதை நான் கடை பண்ணி கொண்டிருக்கிறேன். அடுத்து எங்கட கல்ச்சர் எங்கட
எங்கட அதுக்கு என்ன சொல்ற எங்கட எங்கட வே ஆஃப் லைஃபுக்கு தானே அது வந்து ஓ. நாங்க ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்ப சொல்லுங்க நாங்க போற வரல எங்களுக்கு ஒரு டைம் ஒன்று வந்துச்சு தொழுகிறதுக்கு நாங்க நிப்பாட்டுவோம் தொழுவோம். அப்ப அதெல்லாம் ரெக்கார்டட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு ஐடியாவுக்கு இந்த 50 ஸ்டேட் போகல வந்து சும்மா அந்த போயிட்டு ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு போறதுக்கு ஐடியா வண்டிக்கு இப்ப சொல்லுங்க இந்த 50 ஸ்டேட்ஸ்லயும் அங்க மஸ்ஜித் இருக்குமா? ட்ரை தான் பண்ணேன். நான் இதான் நாங்க ஒரு ரிசர்ச் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இடத்துல ஈவன் அலஸ்காலே மஸ்ஜித் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் இல்லாத ஒரு இடம் இல்ல. பெருசா இல்லாட்டியும் சின்னதா சரி மீக்கும். சின்னதா சரி இருக்கு. எஸ். இப்ப நான் இங்க லாங் ஐலண்ட் வரப்போக்கல வந்து ஹலால் ஃபுட் எடுக்க சரியான கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து மாஷாலா தெருவுக்கு தெரு இங்க வந்து அமெரிக்கால இப்ப எத்தனையோ ஆயிரம் மஸ்ஜித் அல்ஹம்துலில்லாஹ் லாங் ஐலண்ட்ல எனக்கே தெரிய இப்ப 60-70 மஸ்ஜித் ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பாப்புலேஷன் கெட்டிங் வேற இப்போ அதை வந்து நாங்க எங்களுக்கு காட்டுறது இப்ப நாங்க வந்து சொல்லுவோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட போனோம் அவங்களும் குடிக்கிறேன் எங்களுக்கு நிப்பாட்டே இல்லை ஆனா எங்கட வெளிக்கும் நான் காட்டணுமே ஓ சாரி நான் வந்து குடிக்கிறேன் இல்ல நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் குடிக்கிறேன் இல்லையா அப்ப எனக்கு எந்த நேரமும் எந்த ரைடுக்கும் ஒரு தாவா கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது எனக்கு நீங்க ஏன் நீங்க ஏன் போக் தின்று அப்ப நான் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் மிச்சம் உள்ளமைக்குமே மிச்சம் இமாம் மிச்சம் குவாலிஃபைடு ஆளுக்கூட நான் தொடர்பு வச்சுக்கிறேன் எனக்கு தெரியாத விஷயத்தை அவங்களுக்கு கேட்கிறேன் ஏன்னா இஸ்லாம் சொல்றது வந்து உங்களுக்கு உங்களோட தலைக்கு படுறே இல்லை இஸ்லாம் அது குர்ஆன் சொன்னால என்ன சொல்லி அது சொல்றது தான் இஸ்லாம் அது வந்து வெரி கேர்ஃபுல்லா நாங்க வந்து எஜுகேட் பண்ண நாங்க எங்களுக்கு தெரியாத விஷயத்த பேசக்கூடாது தெரிஞ்ச விஷயம் மட்டும் நான் பேசுறேன் அப்ப எனக்கு தெரிஞ்சதை அது நான் வந்து முக்கியம் ரிசர்ச் பண்றது இல்லாட்டி அவங்க முச்சம் ஓதி படிச்சவங்களுக்கு கேட்டு இது சரியா இது இல்லையா அது குர்ஆன் சொன்னாதான் நான் ஃபாலோ பண்றேன் அப்ப அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்றேன் இத்தான் இது சொல்லித்தான் நாங்க தின்றல ஏன் தின்றல நாங்க ஏன் நீங்க வந்து வெற்றை ஸ்லோட்டம் பண்றேன் நான் சொல்லி இப்படி இதுதான் உங்களோட பைபிள்னு சொல்லிக்கி இதுதான் தவறாலும் சொல்லிக்கி அதுதான் நாங்க முஸ்லீமும் ஃபாலோ பண்றோம் இது இன்ஹியூமன் வே நாங்க வந்து கட் பண்றோம் அப்போ யா யூ ரைட் அவங்களுக்கு மேக் சென்ஸ் நாங்க எதை பேசுவாங்க அவங்களுக்கு சென்ஸ் ஆகணும் யா யூ ரைட் இஸ் மேக் சென்ஸ்னுவாங்க அப்ப அப்படி எனக்கு நம்பி எனக்கு 2-3 ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஐஆர் கப்பல் ரெஸ்டாரண்ட் அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹலால் இட்டாலியன் இருந்துச்சு நியூயார்க் சிட்டியில அது மாதிரி வந்து பர்கர் ஸ்பாட் இருந்துச்சு எனக்கு வந்து அது வந்து மோட்டர் சைக்கிள் தீம் பர்கர் ஸ்பாட் எனக்கு இருந்துச்சு 2 ரெஸ்டாரண்ட் அதுல வந்து மிச்சம் முஸ்லீம் ஆட்களுக்கு பார்க்க வெள்ளைக்காரன் வந்து ஹலால் எனக்கு ஒரு லேடி வந்து சொல்லுவா மை சன் கிறிஸ்டியன்ஸ் ஓகே மை சன் ஒரு மீட்டு தின்ன மாட்டாரு எக்ஸப்ட் ஹலால் மீட்டா அவருக்கு ஹலால் மீட் தான் தின்னு மாஷால்லா சரியான மட்டும் எங்கட இது வந்து அடுத்த ஹலால் மீட் சரியான வந்து டேஸ்ட் ஏன்னா ஒரு ஷெஃப் ஒன்று இருந்தான் என்கிட்ட வேலை செஞ்சு அவனுக்கு சிக்கன் தின்னா அலர்ஜி ஆகுறேன் அவனுக்கு ஒரு சிக்கன் தின்றே இல்லை ஒரு நாள் வந்து வித்தவுட் ரியலைசிங் அவன் என்ன சிக்கனை தின்னான் அதான் அவன் நான் திண்டனேன் நான் சொன்னேன் இல்லை ரெண்டு அடுத்த நிமிஷம் சிராஜ் நத்திங் ஹேப்பன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து 2 நாள் 3 நாள் தினம் சிராஜ் எனக்கு கொண்டு போய் நடக்கலன்ட்டு பார்த்தா அந்த ரெகுலர் சிக்கனுக்கு வந்து அவனுக்கு வந்து அலர்ஜி ஆகுது ஹலால் சிக்கன் அவனுக்கு அலர்ஜி ஆகுது அப்ப நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நேரம் நார்மலி ஒரு 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 கோழியோ மாடோ ஆடோ வெட்ட போகல அது டாக்ஸிக் அந்த அந்த தன்மாண்டு வாரை இப்ப நாங்க வந்து பிளட்டை ட்ரெயின் பண்றேன் அந்த ட்ரெயின் பண்ண போல ஈக்கிற டாக்ஸிக் எல்லாம் போகும் அது சுட்டுத்தான் உனக்கு இப்போ he was very now he eat only halal meat அவன் இன்றைக்கு மட்டும் சொல்லுவான் சிராஜ் முகமது எனக்கு சொல்றேன் முகமது ஐ பாய் ஹலால் மீட் ஒன்லி ஸோ ஹலந்தில் அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிக்கு அது நான் ட்ரை பண்றேன் அதுதான் இந்த ரைடுக்கும் வந்து சும்மா அந்த ரைடை வந்து என்ன ஃபன்னுக்கு மட்டும் எடுக்காம என்ன ஃபன்னோடு சேர்த்து எங்களோட மார்க்கத்தையும் எங்களோட இஸ்லாமோபியாவை அடுத்து வந்து எனக்கு ஏடிய மட்டும் எங்களோட கல்ச்சரையும் எங்களோட வேல்யூவையும் நாங்கள் காட்டுற ஆள்கள் முடிஞ்ச ஒரு ஸ்ரீலங்கன் ஃபிளாகையும் கேரி பண்ணுங்க அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஸ்ரீலங்கன் ஃபிளாக் மீகி என்ன ஜாக்கெட் நான் தான் இன்னைக்கு எனக்கு வேலைக்கு வந்து சொல்லி ஜாக்கெட் எடுக்கல நார்மலி வந்து இன்டேக் என்ன ஜாக்கெட் தான் இருக்கு என் ஜாக்கெட்ல வந்து அமெரிக்கன் ஃபிளாக் ஸ்ரீலங்கன் ஃபிளாக் ஹார்ட்டோட தான் வச்சுக்கிறேன் ஹார்ட்டோட தான் வச்சுக்கிறேன் இந்த பட் அல்ஹம்துலில்லாஹ் இல்ல அது 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 வந்து சில நேரங்கள்ல ஒரு 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 ஸ்ரீலங்காலையும் உங்களுக்கு ஒரு ஒரு லவ்வையும் அஃபெக்ஷனையும் ஏற்படுத்தி தரும் அதுபோல ஒரு மத நல்லிணக்க
பக்கத்துக்கு வந்து இப்ப இருக்கிற நேரத்துல வந்து அது ஸ்ரீலங்காலயும் நிறைய விஷயங்களை நடத்தி தரும். எனவே நீங்க ஸ்ரீலங்கன் பிளாகுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களோட ரைட்ல. கட்டாயம், கட்டாயம். உள்ளமைக்குமே நாங்க இந்த ரைடுக்கு வந்து எங்க போனாலும் நாங்க வந்து ஸ்ரீலங்கா ஃபிளாக் ஈக்கத்தான் பின்னிக்க வந்து எங்களோட அமெரிக்கன் ஃபிளாக் ஸ்ரீலங்கா ஃபிளாக் ஈக்கணும். அடுத்து ஜாக்கெட்லேயும் ஈக்கி ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் ஃபிளாக் டெஃபினெட்லி. நாங்கள் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுவோம் வந்து முஸ்லீம் ஸ்ரீலங்கன்ஸ் as a first time. And in the riding one, I'll be the first Muslim and I'll be the first Sri Lankan and I'll be the Okay. first Long Islander. In the Long Islander, I'll be the first. ஓகே ஓகே ஓகே. அது உண்மை. இப்போ நான் கொழும்புல டிஎஸ்ல தான் படித்தேன். அப்போ எனக்கு இருக்கிறது நிறைய சிங்களீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் படித்தது தமிழ் மீடியம். ஆனால் நிறைய சிங்களீஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இப்போ நான் மெல்பர்னில் இருக்கிறதால நிறைய சிங்களீஸ் ஃப்ரெண்ட்ஸோட தான் பழக வேண்டியிருக்கு. இந்த பழைய அங்கே கிளாஸ்மேட்ஸ். அப்போ கிளாஸ்மேட்ஸ் மட்டுமில்ல, அவங்க எல்லாருமே கிளாஸ்மேட்ஸும் தான். ஆனால் நான் போகிறதுன்னு சொன்னால் அவங்க எனக்காக தனியாக அதை ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது எனக்காக தனியாக வேறு சாப்பாடு, வேறு ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சாப்பாடு எல்லாம் என்ன அவங்களுக்கு தெரியும். அதோட வேல்யூ தெரியும். அடுத்தது நானும் வந்து போகிறது வேணுமெண்டே போவேன். நான் கூப்பிட்டா கட்டாயமாக போவேன். ஆனால் நான் சொல்லுவேன், நான் ஹலால் சொன்னேன்னு எஸ் அதை கேட்ட மாதிரி அந்தந்த இதுல இருந்து எல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா நாங்கள் எங்கள்கிட்ட வேல்யூ வச்சுக்கோன்னா நாங்கள் எந்த இடத்துக்கும் போகலாம். அதை நீங்கள் செய்றீங்க, வெரி குட். ஒரு நல்ல கோர்ஸுக்கு நீங்கள் அதை செய்கிறீங்க. உங்களுக்கு அது மிகவும் வெற்றிகரமாக வர வேண்டும். நாங்கள் நம் தமிழால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை கட்டாயமாக நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். சரி, என்ன இப்போ அந்த 50 ஸ்டேட்ஸில் வந்து நீங்கள் போக போகிறீங்க. ரைட் போகிறத எப்படி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதை கன்வே பண்ண போகிறீங்க நீங்கள்? இல்ல மக்களுக்கு சொல்றேன்டா, இப்ப இப்படித்தானே. இப்ப இல்ல அமெரிக்கா, இப்ப நீங்க ஸ்ரீலங்கால போறீங்கன்னு சொல்லி அவங்களோட ஒரு மாதிரி ஒரு பைக்ல போறீங்கன்னா அது ஒரு வித்தியாசம். ஆனால் இப்ப அமெரிக்கன்ஸுக்கு வந்து இது தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்குமே பொதுவா இந்த ரைடுன்றது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் இல்லை. அப்ப அதை எப்படி நீங்க அதை உங்களோட யூனிக்கா அதை வெளிப்படுத்த போறீங்க? நான் வந்து இப்ப இங்க போறேன் வந்து 50 ஸ்டேட் வந்து சும்மா I'm not riding just like that. இப்போ நான் வந்து ஹார்லி டேவிட்சன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க எங்களோட மைலெல்லாம் கால்குலேட் பண்ணி நான் வந்து எவ்ரி ஹார்லி டேவிட்சனுக்கு நான் போகிறேன். அப்போ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி தான் போகிறேன். அப்போ வந்து அங்கே ஹார்லி டேவிட்சனில் இன்ஃபார்ம் ஆகும் நான் போகிற இடத்துல எல்லாம் எங்களோட இதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இப்போ அவேர்னஸ் வந்து ஆட்களுக்கு அவேர்னஸ் வந்து நீங்கள் ரைட் நாங்கள் பிளான் பண்ணுறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட மஸ்ஜிதுக்கு போகிற மாதிரி நாங்கள் வந்து அங்கே ஏதாவது ஒரு ஈவெண்ட் இல்லை நடத்திய நேரத்தை எங்கள் சோஷியல் மீடியாவில் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பீப்புள் ஆர் ஃபாலோவிங், லைக் ஈவன் லாட் ஆஃப் நான் முஸ்லிம்ஸ் ஆர் ஃபாலோவிங் மீ ஆல்சோ. ஸோ இப்போ நாங்கள் போகிற ஜேர்னியை வந்து இப்போ நாங்கள் சொல்லுங்க நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம், நாங்கள் யூடியூப் சேனலில் போடுறோம். இப்போ இன்றைக்கு இல்லை ஒரு 10 வருஷம் போனாலும் 5 வருஷம் போனாலும் 2 வருஷம் போனாலும் ஆட்கள் இந்த நேரம் பார்த்துக்கொண்டு தான் இருப்பாங்க. அந்த அவேர்னஸ் வாரு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணி போக்கலே வந்து இல் பி பாப்புலர், லாட் ஆஃப் பீப்புள் வில் நோ. அண்ட் இது வந்து இந்த மாதிரி போகிறது வந்து ஸோ ஆட்கள் நோ மேட்டர் தே வில் ஃபாலோ. இப்போ நாங்கள் வந்து இப்போ இன்னும் ரைட் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ அவ்வளோ எங்களுக்கு இந்த ஃபாலோவர்ஸ் வந்து ரைட் இப்போ நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ண டே டு டே இதை நாங்கள் காட்டிக்கொண்டே இருப்போம். என்ன நடக்குது, எப்படி நடக்குது, பைக் உடைகிற காலம் மீது இல்லாட்டி நான் வந்து இப்போ இது வந்து இந்த ரூட் வந்து 90 நாளுக்கும் 100 நாளுக்கும் இடையில. இப்போ 100 நாள் நான் ரைட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ரூட் ரைட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். இப்படித்தான் நான் ஒரு டைம் வரப்போக்குள்ள நிப்பாட்டி நாங்கள் ரெஸ்ட் இந்த ஹோட்டல் ஒன்று அடிப்போம். இல்லாட்டி செனவிடத்துல வந்து ஹோட்டல் இல்லாட்டி நான் கேம்ப் ஒன்று அடிப்போம். இப்படிதான் அடிப்போம்னா அடிப்பேன். நான் என்ன யாரும் என்னைய ஃபாலோ பண்றதில்ல, நான் மட்டும் தான் போறேன். ஏன்னா யாருக்கு இது கமிட்மெண்ட் 100 நாளைக்கு கமிட் பண்றதுக்கு ஆட்கள் கேட்கல, செய்ய மாட்டாங்க. இனி நான் தனியாக தான் செய்வேன். அதுல எத்தனையோ விஷயம் நடக்க வைக்கும். என் லைஃபுக்கும் த்ரெட் ஆகிக்கும். வீடணும் இப்போ அது என் நேபர் ஒரு விஷயம் ஒன்று என்ன சொன்னான். இப்போ அவனுக்கு இஸ் NYPD போலீஸ் ஆஃபீஸர் உண்டு. அப்போ அவனு மோட்டர் சைக்கிள் ரைடர். அவன் சொன்னான், ஐ ஷுவர் யூ வாண்ட் டு டேக் திஸ் ஃபிளாக், ஸ்ரீலங்கன் ஃபிளாக் எடுத்து போகணுமான்னு கேட்டான். நான் சொன்னேன் எஸ். அவன் சொன்னான், நோ, த ரீசன் செனங்களுக்கு தெரியும் இது என்ன ஃபிளாக். சென ஏரியால வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த சென கேங் அந்த கேங்ஸ் வந்து சரியான கேர்ஃபுல்லா நீங்க போகணும். இந்த ஃபிளாக் கண்டா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப நான் சொன்னேன், listen, I know, but I'm not going to take the flag off. I'm carrying an American flag and I will carry Sri Lankan flag also. நான் எடுத்துக்கொண்டு போவேன். ஆனா அந்த இதுல நான் ஃபேஸ் பண்றேன். I no problem. And I believe in my God. I love
அப்ப he is very close to me, my neighbor. ம்ஹ்ம். ஈவன் என்னோட வந்து நோன்பு திறப்பாரு, அப்படி எல்லாம் செய்றீங்க. ம்ஹ்ம். So I believe in Allah. Inshallah will. He said, no, I'm just advising you. இப்போ ம்ஹ்ம். அந்த சிச்சுவேஷனும் ஆ. இனி நாங்கள் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்படி நாங்கள் போக்கில் வந்து சின்ன இடத்துல வந்து ஈவெண்ட் வரோம். இப்போ நாங்கள் ஐத்தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கொண்டு இப்போ ஐ ஹேவ் மோர் டைம். நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு, நான் முஸ்லீம் ஈவெண்ட்டுக்கு நாங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போகிற வழியிலே நான் முஸ்லீம் இது அட்டென்ட் பண்ணுறேன். டெஃபினெட்லி இப்படி வரப்போக்கில் அவங்க கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இங்கே லோக்கல் எல்லாமே இன்டர்வியூ பண்ணுவாங்க கட்டாயம் கிட்ட வரப்போக்கில் டெஃபினெட்லி. ஸோ தென் பீப்புள் கெட் டு நோ மோர் why I'm doing and still I didn't involve. இப்போ நாங்கள் எங்களோட மற்ற முஸ்லீம் ஆர்கனைசேஷனோட பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் என்ன செய்ய போகிறேன்னு. அவங்களும் வந்து எங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுற மிச்சம் நான் முஸ்லீம் ஆட்கள் இருக்கிறாங்க. இனி எனக்கு ஒரு ஐடியா வருது. அது இவ்வளவு தூரத்துக்கு அது உங்களுக்கு என்ன சொல்றது ப்ராக்டிக்கலா செய்யலாமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ நீங்க பேசிக்கொண்டு இருக்கும்போது எனக்கு வந்த ஐடியாவை நான் சொல்றேன். அதுக்கு மேபி ஸ்பான்சர்ஸ் தேவைப்படலாம் அல்லது அதுக்கு பெரிய செலவு வரலாம். ஆனாலும் ஐ டோன்ட் நோ, நீங்க 50 ஸ்டேட்ஸ் போறீங்க. 50 ஸ்டேட்ஸ்லயும் ஒவ்வொரு மஸ்ஜித் இருக்கும். அந்த ஒவ்வொரு மஸ்ஜித்லயும் அந்த ஏரியாவில் இருக்கிற ரைடர்ஸை கூப்பிட்டு ஒரு மஸ்ஜித் விசிட் செஞ்சு ஒரு சாப்பாடு கொடுங்க 7 மண்டா மஸ்ஜித்ல. இப்படித்தானே இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் சொல்ல எனக்கு ஒரு டீம் ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பிளான் பண்றாங்க, எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஐடியா ஒன்றைக்கு எவ்ரி மஸ்ஜித் கான்டாக்ட் பண்ணி எல்லாம் போல அங்க வந்து நான் எந்த மஸ்ஜித் போறோம் அங்க ஒரு கேதரிங் இருக்கிற மாதிரி தான். அதான் அங்க ஒரு கேதரிங், அங்க ஒரு சாப்பாடு. அப்ப அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ரைடர்ஸ் வந்து அந்த மஸ்ஜிதுக்கு வரட்டும், உள்ளுக்கு வரட்டும், வந்து பார்க்கட்டும் வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் த மஸ்ஜித். மஸ்ஜித் என்ன அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை தானே. they don't have a chance. அந்த அவங்களுக்கு ஒரு விசிட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. இதை ஒரு சான்ஸா பயன்படுத்தி let them come. நீங்களும் முடிஞ்ச அளவு மஸ்ஜித்ல தங்க பாருங்க. ஒவ்வொரு 50 மஸ்ஜித்லயும் தங்குறீங்கன்னு சொன்னா அவங்க வந்து உங்களை சந்திக்கிறது ஒரு சாப்பாடு, ஒரு டீயோ எனிதிங் லைக். அப்ப அவங்களுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கும் அந்த மஸ்ஜித் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அடுத்தது அந்த லோக்கல் ரைடர்ஸோட மஸ்ஜிதுக்குள்ள ஒரு தொடர்பு வரும். ஏண்டா அது வந்து அவங்களுக்கும் நல்லா இருக்கும். அந்த மஸ்ஜித் பீப்புளுக்கும் ஒரு ஒரு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஸோ நாங்கள் சரியான மட்டும் அது பிளான் ஒன்று பண்ணி. அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே வந்து நீங்கள் எடுத்த லோக்கல் மஸ்ஜித் மாஷால இந்த யுனைடெட் ஸ்டேட்ல வந்து அவங்க குறிப்பிட்ட நாள்ல இருந்து ஒரு ஒன்ஸ் அ மந்த் இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை வந்து மஸ்ஜித் ஓப்பன் பண்றே வந்து ஓப்பன் டே வைக்கிறது. ஓப்பன் டே வந்து வைக்கிறப்பீங்க. க்ளோசஸ்ட் மஸ்ஜித் நூறுல நாங்கள் அவுட்சைடர்ஸ் வாரே இல்ல. ஆனா ரைடர்ஸ் வரது குறைவா இருக்கும். அப்படியான இடங்களுக்கு ரைடர்ஸ் வாரே குறவு. நீங்க சார் ரைடர்ஸ் வாரே குறவு. சோ இன்ஷாஅல்லாஹ் லைக் லெட் மீ see நாங்க வந்து ட்ரை பண்ணோம். இனி செனங்க இனி இப்படி தான் நாங்க அந்த கிட்டியா போலதான் நாங்க பார்க்க where we standing. நாங்க எங்கட அதெல்லாம் பார்த்து நாங்க செய்வோம். இன்ஷாஅல்லாஹ் it is a good idea. We will definitely take it as a consideration. அதனால நல்லது நடந்தா நான் கதப்பு மாவால நடந்த நல்லதுன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன். கட்டாயமா. இது வந்து இப்படித்தானே. இது வந்து எல்லாத்திலையும் முயற்சி, எல்லாத்திலையும் ஐடியாஸ், எல்லாத்திலையுமே நாங்க எல்லாம் ஒன்றுக்கு போட்டு செஞ்சு எது நல்ல அதை நாங்க சேஃப் ஆகும் இன்ஷாஅல்லாஹ். உண்மையில ஒரு நல்ல விஷயத்தை நீங்க எடுத்து நடத்த போறீங்க. அது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து அதை செய்யுங்க. ஸோ இதுல வேற ஏதாவது எங்களோட மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதை பார்க்குறவங்களுக்கு, இனி பார்க்க போறவங்களுக்கு உங்களோட ரைட்ஸை பத்தி அல்லது வேற ஏதாவது உங்களோட எதிர்கால திட்டங்களை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இனி ரைட் திட்டம்டா இப்படித்தானே. இந்த ரைட் வந்து எனக்கு டெஃபினெட்லி எல்லாத்துலையும் சப்போர்ட் வேணும் கட்டாயமா. ஏன்னா நான் இப்படி ஒரு ரைட் பண்ண போக்குள்ள எங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுக்குற வந்து ஆட்கள் வந்து ஃபாலோ பண்ணா இல்லாட்டி சியர் அப் பண்ணா தான் எங்களுக்கு அந்த உற்சாகம் வாரை. சில நாளைக்கு வந்து சரியான மட்டும் நாங்கள் ரைட் பண்ணோம், ஒன்றுமே இருக்காது. டெலிஃபோன் இருக்காது, நெட்ஒர்க் இருக்காது, இல்லாட்டி ஹோட்டல் இருக்காது. சிலத்துக்கு நாங்கள் ரோட்ல தான் டிசர்ட்ல தான் நாங்கள் வந்து நான் கேம்ப் அடிக்கணும். ஸோ மிச்ச விஷயம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். சில விஷயம் வந்து மவுண்டன் ரோடு அடிக்க மிச்சம் இது இந்த ரைட் வந்து நாட் ஈஸி டாஸ்க். அதுதான் மிச்சம் பேர் செய்யல. எங்களை சப்போர்ட் வேணும். அடுத்து வந்து மெசேஜ் பாஸ் பண்றேன்டா. நான் வந்து அன்றைக்கு ஒரு இன்டர்வியூல நான் சொன்ன விஷயம் வந்து நான் இன்னும் சொல்ல வைக்கிறேன்டா. அம்ஷம் மிச்சம் யங்ஸ்டர்ஸ் இந்த ப்ரோக்ராமை பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆசை வராது, எனக்கும் ரைட் பண்ணணும். ஏன்னா அப்படி ஆசைப்படுற தவறு இல்லை. ஆனா பைக்ல வந்து அப்புறம் நான்
என்ன செய்யும், ஒரு நடந்த அவங்களோட உசுருக்கு ஒரு ஆபத்து வரப்போக்குள்ள என்னையால வரக்கூடாது. அதனால எஸ். ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு யாரு யங்ஸ்டர்ஸ் யாரு நீங்க ரைட் பண்றா ரைட் பண்ணுங்க. இன்னைக்கு இருந்தாலும் ஸ்ரீலங்கால டே டு டே நீங்க ரைட் பண்றாலும் ப்ளீஸ் பண்ணி நீங்க உங்களோட ப்ராப்பர் கியர்ஸை வேர் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிச்சம் ஆக்சிடென்ட் வாரை நாங்க வந்து லோக்கலா எங்கேயாவது போகல தான், நான் தேவையில்ல தான், நான் ஒரு 2 பிளாக்குக்கு தானே போறேன், அப்படி இல்லை அந்த நேரம் தான் மிச்சம் ஆக்சிடென்ட் வாரை. அதனால வந்து உங்களோட ஹெல்மெட் கட்டாயமா நீங்க பாவீங்க. உங்களுக்கு சூடா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட லைஃப் இந்த ஜாக்கெட் போல அதெல்லாம் சேவ் பண்ண உங்களோட மிச்ச விஷயம் சேவ் பண்ணும். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு உசுறு கொண்டு நடக்கலாட்டி உங்களோட கால் போயிட்டுரும், இல்லாட்டி கை போயிட்டுரும், இல்லாட்டி ஃபேஷியல் இது சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் இருக்கும். ஏன்னா கட்டாயமா நான் பயன்காட்டல இதெல்லாம் நான் எனக்கு தெரியும் என்ன பைக்கோட ஆக்சிடென்ட் நடந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் இந்த நார்மலி பைக் ஆக்சிடென்ட் நடந்தேன் எனக்கு தெரியும். நாங்கள் ஸ்டடி பண்ண விதத்தில் அமெரிக்காவில் மிச்சம் ஸ்டேட்ல வந்து ஒன்லி 10% சான்ஸ் நீங்க சர்வை பண்ணுவீங்க, 90% நீங்க சர்வை பண்ண மாட்டீங்க. அதைத்தான் நீங்க தள்ள வச்சுங்க. எப்ப பைக் எடுத்தாலும் கையில அதை நினைவீங்க. அடுத்து நீங்க ஃபாஸ்டா போறீங்க தான், நீங்க வந்து ஹாபிக்கு நீங்க போற அந்த பைக் ரைட் பண்றா ஃபாஸ்டா போறீங்க தானே. இந்த ஃபாஸ்டா போன வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னுமே இல்லை, ஒரு ஃபன்னுமே இல்லை. நீங்க உங்களோட லைஃப் இன்னும் டேஞ்சர் தான் பண்றீங்க. ஆனா நீங்க போங்க, முண்டா சாதாரண ஸ்பீட் போன நல்ல இந்த ப்ரீஸ் காத்தடிக்கையில அதே மாதிரி அந்த நீங்க கண்ட்ரி சைட் ட்ரைவ் பண்ண போக்குள்ள அந்த அந்த மரம் வாசம் அந்த அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து வாய்க்கு வரும். யூ வில் ஃபீல் இட். அதுதான் தெரப்பி. நீங்க பைக் எடுத்து 200 கிலோமீட்டர்ஸ்க்கு அவருக்கு அப்படி போனா அது வந்து தெரப்பி இல்லை, அது வந்து மையத்து தெரப்பின்றே வந்து நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணி ரைட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நீங்க டே டு டே நீங்க ரைட் பண்றீங்க தானே, அது டிஃப்ரெண்ட். ஆனா வந்து அதுக்கும் நீங்க சேஃப்டியா தான். எத்தனையோ விஷயம் நான் கண்டிக்கிறேன். ஸ்ரீலங்கா வரும், நான் வார எந்த வருஷமும் ஒருத்தர் வரப்போக்குள்ள காண்றி எனக்கே பயம். புள்ளைய வந்து அவருக்கு ஹெல்மெட், நீங்க புள்ளைக்கு ஹெல்மெட் இல்லை, 2 அதெல்லாம் ராங். நீங்க ஃபர்ஸ்ட் பைக்ல புள்ளையிலே எடுத்து போகக்கூடாது, ஏன்னா சரியான ஃப்ரெஜர். அப்படி எடுத்து போனாலும் ப்ளீஸ் பண்ணி புள்ளையில ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா மிச்சம் விஷயம் எனக்கு இந்த பைக்ல. அடுத்து வந்து நான் அன்றைக்கு ஒரு இன்டர்வியூல சொன்னேன், நான் இப்ப இங்கிலீஷால சொல்றேன், நான் தமிழா சொல்றேன். இந்த ஹெல்மெட்டுக்கு தானே, இந்த ஹெல்மெட் வந்து நீங்க ஒருத்தருக்கு கீழே விழுந்தேன்டா தயவு செஞ்சு அந்த ஹெல்மெட்டை பாவிக்க வேணாம். ஏன்னா நீங்க இப்ப நான் ஸ்ரீலங்கால கண்டிக்கிறேன், ஹெல்மெட் இப்படி உடஞ்சி மீக்கும் அதை பாய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா உங்களோட லைஃபுக்கு பார்க்க இந்த ஹெல்மெட் வேலை பெருசு இல்லை, உங்களோட லைஃப் தான் பெருசு. ஒரு ஹெல்மெட் ஒருத்தருக்கு நீங்க ட்ராப் பண்ணீங்கன்னா அந்த ஹெல்மெட்டை காபேஜ் போடுங்க, வீசி போடுங்க, எவ்வளவு போனாலும் பரவாயில்ல. உங்களோட லைஃப் இம்பார்ட்டன்ட். புதிய ஹெல்மெட் ஒன்று வாங்க. எத்தனை அந்த ஹெல்மெட்ல வந்து முச்ச பேருக்கு இந்த ஷெல்லிக்கு தானே, ஷெல் தான் அவங்களோட தலையை ப்ரொடெக்ட் பண்ணுறது இல்ல, அதுல இருக்கிற ஃபேர்ம் தான் ப்ரொடெக்ட். ஃபேர்ம்ல வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் உண்டு, அந்த ட்ரிகர்ல தான் வந்து அது விழுந்தோடனே அது உங்களை காப்பாத்துறே அந்த ட்ரிகர், அந்த முச்சம் அந்த டேமேஜை வந்து ஸ்லோ பண்றே அது இதுதான். அதை நீங்க கீழே விழுந்து போறோம் அதை பாய் போல மரம் அந்த ட்ரிகர் பாயிண்ட் வராது, அது வந்து அந்த ஃபோம் வந்து நத்திங். அதனால வந்து இந்த சின்ன விஷயம் போல வந்து கட்டாயமா நீங்க பாக்குறவங்க வந்து மனசுல வச்சு நடந்து. உங்களோட ஹெல்மெட் இன்றைக்கு வீட்டுல போய் பாருங்க, அந்த ஹெல்மெட் நீ கீழே போட்டீங்க இந்த உடஞ்சா ப்ளீஸ் பண்ணி வீசி புதிய ஹெல்மெட் வாங்க, உங்களோட லைஃபை கட்டாயமா சேவ் பண்ணீங்க. இது ஏண்ட வேர்டு இல்ல, இது வந்து இன்டர்நேஷனல் சேஃப்டி மெஷர் மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட் சேஃப்டி இன்ஃபார்ம் பண்ணி தான். ஏன்னா இதெல்லாம் நாங்க படிச்சது. இப்ப நாங்க வந்து நாங்க ஸ்ரீலங்கால மோட்டார் சைக்கிள் வந்து எப்படி ஓட்டணும், வந்தவங்க கண்ணை பாப்பா ஓட்டுறாரு, டேடி ஓட்டுறாரு, அடுத்து பொடியுமா நாங்க ஒரு மோட்டார் சைக்கிள் நாங்க ஒரு கிளாஸ் மில்ல ஒரு சேஃப்டி மெஷர் மில்ல ஒன்று மில்ல சும்மா பைத்தியக்கார மாதிரி நாங்க ஓட்டணும். இல்ல இப்ப ஸ்ரீலங்கால வந்து மோட்டார் பைக் ஓட்டுறது ஒரு ஹீரோயிசம், அது போல ஹெல்மெட் போடாம போறது இன்னும் ஒரு ஹீரோயிசம். அல்லாஹ் அக்பர். ஆனா வந்து இப்ப இப்படித்தான், இப்ப எங்களுக்கு வந்து ஆசை எங்க கொண்டே அப்படி இப்படி வச்சுக்கிறது. ஆனா ஹெல்மெட் நீ ஹெல்மெட் போட்டா எல்லாமே வந்து மெஸ்ஸா நீ கான்ட் ஹெல்ப் இட். அதுக்கு தான் நீ தொப்பியை போட்டு நாங்க ஹெல்மெட் ரைட் பண்ண போட்டு தொப்பியை வச்சுக்கோங்க, டக்குன்னு தொப்பியை போட்டு இல்லாட்டி இந்த அங்க எல்லாம் ஸ்பைக் ஆகுங்களத்தால வேற வழி இல்லை. ஆனா வந்து உங்களுக்கு இந்த நினைவச்சுக்கோங்க, உங்களுக்கு லைஃபா இல்லாட்டி உங்களோட ஹேர் ஸ்டைல் முக்கியமா அது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்க மட்டும் இல்ல எஃபெக்ட் ஆகிறது இல்லை, உங்களோட பொண்டாட்டி, உங்களோட பிள்ளைகள், உங்களோட சகோதர வாழ்க்கை பூரா அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க. அதனால வந்து கட்டாயமா வந்து சேஃப்டி மெஷர். அது மட்டும் நீங்க சொன்ன எக்ஸிடென்டாவே நீங்களோட லைஃப் சேவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களோட கால் போச்சு. அதுதான் நீங்க நீங்க வந்து நான் கண்டிக்கிற மிச்சம் பேர் ஸ்ரீலங்கால இருந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டு ஸ்லிப்பரை போட்டுக்கொண்டு சரியான நீங்க கால் போடுறதுக்கு சான்ஸ் கூட. சரி நீங்க ஷூண்டா இப்படித்தான், இதுக்கு ப்ராப்பர் ஷூ அழிக்கி
மோட்டார் சைக்கிளுக்கு நீக்கி அது ஸ்டீல் பண்ண ஷூ இப்போ நாங்கள் போடுற ஜாக்கெட் எல்லாம் வந்து இங்கே ஸ்டீல், இந்த இன்சைட் வந்து இங்கே ஸ்டீல். அது வந்து இப்படித்தான் நல்ல பெரியவன் நல்ல, ஆனா கை கால் போன பிறகு மறுவெண்ணத்த லைஃப் நீ இப்படித்தான். மோட்டார் சைக்கிள்னு வரப்போக்கல அந்த சான்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கிறேன், போய் சொல்ல தேவையில்லை. அது வந்து அந்த ஆனா நீங்க ட்ரை டு அவாய்ட், நீங்க அந்த மாதிரி மெஷர் எடுத்தா உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடலாம், மிச்ச விஷயம் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நார்மலான மோட்டார் பைக் ரைட்ல இப்போ சாதாரண டே டு டேல வேலை செய்யறவங்க அல்லது வேலைக்கு போறவங்க, பிள்ளைகளை ஸ்கூல் கூட்டிட்டு போறவங்களும் அதே மாதிரி ஜாக்கெட்ஸ் அப்படியான ஒரு சேஃப்டி கியர்ஸ் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா. அது இப்படித்தானே ஆக்சிடென்ட் வந்து அது எல்லாத்துக்கும் வருது. அது என்ன மாதிரி ஆக்சிடென்ட்டும் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில இந்த இப்ப ஹெல்மெட் சட்டத்துக்காக பயந்து போடுறாங்க. ஆனா இந்த ஜாக்கெட்ஸ் அப்படியான வேற கியர்ஸ் ஒண்ணுமே பாவிக்கிறது இல்லை. அதனாலதான் நான் கேட்கிறேன். அது வந்து சேஃப்டி மெஷர் தானே. கட்டாயம் வந்து நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து இது வந்து இது வந்து ஸ்ரீலங்கால மிச்சம் பேர் வந்து இது அவங்களோட டே டு டே லைஃபு தான் மோட்டர் சைக்கிள் பாய்க்கிறேன். அந்த டே டு டே லைஃபையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி கியரை போடுங்க. பாருங்க, சின்ன நீங்க ஒரு போயிட்டு அந்த சில்லறை கடைக்கு போய் சாமானை வாங்குறேன்னா அது மாதிரி போட்டு போங்க. ஏன்னா அந்த அந்த மூமெண்ட்டுக்கு தானே. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனாலும் வந்து அந்த 5 கிலோமீட்டர்ல ஆக்சிடென்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சிடென்ட் அதுக்கு தான் ஆக்சிடென்ட் சொல்றேன், ஆக்சிடென்ட் சொல்றேன் எனி டைம். ஸோ ஆக்சிடென்ட் பிளான் பண்ணி வர இல்லை. அது சரி வந்து அந்த டைமுக்கு வந்து நீங்க ப்ளீஸ் பண்ணி இது கூட லைஃப், என்ன கூட குடிக்க போற கூட பிள்ளைகளோட லைஃப், அது சரி எல்லாரும் அந்த மெஷர் எடுக்கணும் கட்டாயமா. நிச்சயமா எடுக்கணும். சரி, ஓகே. இப்போ நான் நினைக்கிறேன் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களோட இந்த ரைட் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுறதுக்கு நாம் தமிழ் எங்களோட பூரண ஆதரவு உங்களுக்கு வழங்கும். அதுபோல் உங்களுக்கு வேற மீடியாக்களோட தொடர்பு வேணுமென்றாலும், இலங்கையிலேயோ அல்லது வேற இந்திய மீடியாக்களோட தொடர்பு வேணுமென்றாலும் அதை ஏற்படுத்தி தர்றதுக்கு நான் முடிஞ்ச அளவு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் விடைதாரம். மறுபடியும் உங்களோட வெற்றி கதைகளோடு நாங்கள் மறுபடியும் ஒரு முறை சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லா. எல்லாத்துக்கும் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. உங்களோட டைம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க. அது மாதிரி போங்க சலாத ரைடு எங்கள்கிட்ட யூடியூப் சேனலுக்கு சலாத ரைடு, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு எனக்கு தர சப்போர்ட். அதே மாதிரி எங்களோட ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் மீடியா நாங்கள் இருக்கிறோம். அதில் போய்ட்டு சப்போர்ட் கொடுங்க. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வேறு யார்கிட்டையும் எல்லாம் யார்கிட்டையும் நாங்கள் ஸ்பான்சர் எதிர்பார்க்குற இல்லை. நானே எல்லாம் செய்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட அந்த சப்போர்ட் தாரே, அது சப்போர்ட் பண்ணுங்க இன்ஷால்லா. அது ஹெல்ப். ஆனால் இதே மாதிரி நல்ல விஷயங்கள் நாங்கள் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் எங்களோட யூடியூப்ல எல்லாம். மிச்சம் சேஃப்டி மெஷர், எஜுகேஷன் மெஷர் எல்லாம் நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். ரைட், உங்களுக்கும் பார்க்க ஆசை இருந்தால், அமெரிக்காவை சுற்றி பார்க்க ஆசை இருந்தா, நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு இடத்துக்கு போகிறேன். உங்களுக்கு பார்க்கல இன்ஷால்லா. வாரக்கிழமைக்கு நான் நியூயார்க் சிட்டியை காட்ட இருக்கிறேன். இன்ஷால்லா நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு எங்கேயாவது பார்க்க ஆசையா இருந்தா, உங்களுக்கு நான் இந்த விட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்க்க ஆசைன்னா அனுப்ப பண்ணுங்க. நான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒன்று போய் காட்டுறேன். போயிட்டு உங்களுக்கு இது பண்றேன். ஜஸாக்கல்லா ஹைர், எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு கமெண்ட்டும் வந்திருக்கு. சுந்தரமூர்த்தி சீனி தம்பி, உண்மையிலே மிகவும் ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமாக சிந்தனைக்குரிய சிறப்பான ஆக்கப்பூர்வமான அறிவுறுத்தலை மிகவும் ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். பாராட்டுக்குரிய செய்தி. வாழ்த்துக்கள் சகோதரர். நன்றி ஐயா என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றார் சுந்தரமூர்த்தி சீனி தம்பி அவர். தேங்க்யூ சுந்தரமூர்த்தி, உங்களோட கமெண்ட்டுக்கு, உங்களோட வார்த்தைக்கு, விஷயத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். சரி. நன்றி சிராஜ் சலாவுதீன் அவர்களே. நாங்கள் மறுபடியும் ஒரு முறை சந்திப்போம். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களுக்கு விடைதரேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொந்தங்களே, இன்றைய கதைப்பமா நேரலை ஒரு வித்தியாசமான ஒரு கதைப்பமா நேரலையாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். உண்மையில் சிராஜ் சலாஹுதீன் அவர்கள் ஒரு வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். 50 மாநகரங்களை, ஐக்கிய அமெரிக்காவில் 50 மாநிலங்களை சுற்றி தனது மோட்டார் சைக்கிளில் வலம் வரவிருக்கிறார். அது சம்பந்தமாகவே இன்றைய நாங்கள் கதைப்பமா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இது போன்ற பல வித்தியாசமான நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இவர் வந்தால் நன்றாக இருக்கும், இவரை எடுத்தால் நன்றாக இருக்குமே என்று நீங்கள் பரிந்துரைக்க விரும்பினால் தாராளமாக எமது நம் தமிழ் பக்கத்தில் நீங்கள் அவர்களை பரிந்துரைக்கலாம். அல்லது நீங்களே இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், இந்த நிகழ்ச்சியில் நான் இந்த விடயத்தை பற்றி கதைக்க வேண்டும் அல்லது இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதற்கும் இந்த நிகழ்ச்சி களம் தர தயாராக இருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை எமது நம் தமிழ் பக்கத்தில் மெசேஜ் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும்
நாளை மறுநாள் புதன்கிழமை நிகழ்ச்சி இருக்கிறது, கதைப்போமா நேரில் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை சந்திப்போம் என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சர்தார். மீண்டும் சந்திப்போம் சொந்தங்களே.